புரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியணைகள் போற்று. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிரமேற்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள்கின்ற குருநாதர் சாது தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து கடவுள் மாமுனிவர் அருளி செய்த இந்த வாதோர் புராணத்தை வாரந்தோறும் சிந்திப்பதற்கு துணையாயிருக்கின்ற பெரியவர்கள் கேட்டு சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவர்கள் திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். பவளமான் வரையினில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுடன்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயர்கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை கடவுள் மாமுனிவர் அருளி செய்த காப்புச்செயலோடு நினைந்து போற்றி இப்பொழுது ஏற்கனவே நான் புத்தரை வாதில் வென்ற சருக்கம் என்ற பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மந்திரி சருக்கம், திருப்பெருந்துறை சருக்கம், குதிரையிட்ட சருக்கம், மண் சுமந்த சருக்கம், திரு அம்பல சருக்கம் என்ற இதெல்லாம் நிறைவாகி இப்ப கதையில எங்க இருக்கிறோம் அப்படின்னா, நாம சிதம்பரத்துல மாணிக்க வாசகர் குதிரையெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் முடிந்து மன்னருக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகி வந்திப்பாட்டியையும் சுவாமி ஆட்கொண்டு அந்த நிகழ்வெல்லாம் முடிந்து தான் இனிமேல் ஒரு மந்திரியாக எல்லாம் இருக்க ஒரு பெரிய விருப்பம் இல்லாமல் சுவாமி மன்னர் அவரை இந்த நாட்டை நீங்கள் ஆள வேண்டும் என்றே கேட்டுக்கொள்ள அது கூட வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய விருப்பம் எல்லாம் திருப்பெருந்துறையில இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் திருப்பெருந்துறைக்கு வந்தார். திருப்பெருந்துறையில இவர் அங்க வரும் பொழுதும் சுவாமி அவருக்காக அங்க இருந்தார். அதுதான் பெரிய சிறப்பு. ஆனால திருப்பெருந்துறையில அவரை கண்டார், அவர் கூட இருக்க விரும்பினார். சுவாமி அதன் பின்னர் வந்த காரியமெல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி கைலாயத்துக்கு போறார். போறப்ப இவரையும் 999 சிவகணங்களும் இங்க கொஞ்ச நாள் இருக்க சொல்லி இங்க இருந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், ஏன்னா எல்லாரும் ரொம்ப வருந்துறாங்க அவர் சுவாமி தங்களை விட்டு போறத. இல்லை, எல்லாரும் வழிபாடு செய்யுங்க, இங்கேயே நாளை இந்த பொய்கையிலே ஒரு ஜோதி தோன்றும், அதுல நீங்கள்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசரை மட்டும் அப்பவும் நீங்க இங்க இருந்து சில பணிகளை எல்லாம் செய்து நான் சொல்லுகின்ற கோயில்களுக்கெல்லாம் நீ சென்று அங்கு திருப்பெருந்துறையிலே உனக்கு காட்டிய குருநாதர் கோலத்திலே நான் உனக்கு காட்சி தருகிறேன் என்று சொல்லி அந்த காட்சியெல்லாம் பார்த்து நீ நிறைவா தில்லைக்கு வந்து அங்கன ஒன்று போட்டார். புத்தரை வாதில் வென்று உனக்கு அங்கு சாயுட்சிய முக்தி தருகிறேன் என்று சொல்லுவார். அந்த புத்தரை வாதில் வெல்லுதல் அது ஒரு இடம் நிக்குது, மற்ற எல்லாம் கோயில் வழிபாடு அதுன்று. இதை திருவிளையாடப்பான ஆசிரியரும் அந்த செய்தியை அங்க பதிவு பண்றார். அங்க அவர் சொல்றார், 4 காரணம் சொல்றார். இன்னும் சில நாள்கள் இவருடைய திருவாயில இருந்து திருவாசகம் வருவதை சுவாமி கேட்க விரும்பினாங்கிறார். தித்திக்கும் மணிவார்த்தை எண்ணம் சொன்னால் திருச்செவியில் கேட்டு அருந்தவும்ங்கிறார்.
அப்படின்னா அதை கேட்க விரும்புறாருன்னு தெரியுது. அதுபோல மதுரையில வாங்கி அந்த பொன்னெல்லாம் கொண்டு கோயிலுக்கு அதாவது குதிரை வாங்க வரும் பொழுதே முதல்ல மாணிக்கவாசர் பண்ணதே நேர திருக்கோயிலுக்கு வந்து மதுரை கோயில்ல வந்து வழிபாடு செஞ்சு குதிரை வாங்க கிளம்புறப்போ அந்த வழிபாட்டுல என்ன செஞ்சார்னு சொல்றார். நல்ல குதிரைகள் கிடைக்க வேண்டும், மன்னனுக்கு நல்ல வசதி பொருளுக்கு இதுக்கு தக்கவா நான் வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் கேட்கல. இந்த பொன்னும் பொருள் எல்லாம் உமக்கும் உம்முடைய அடியார்களுக்கும் ஆகுக என்று வழிபாடு செய்கிறார். அந்த பணம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கான். அதனால அதுவும் அடியார்களுக்கு இவரை வச்சே கொடுத்து அருள வேண்டும். ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் சொல்றார், இவரை கொண்டே இவருக்கு மன்னனாக விளங்கிய அரிமர்த்தன பாண்டியனுக்கு முக்தி இன்பம் கொடுக்கணும்னு சுவாமி நினைக்கிறான். அதனால அது ஒரு காரணம், இவரை கொஞ்ச நாள் இருன்னு. 3 4வது அங்கேயும் சொல்றார், புத்தரை வாதில் வெல்லவும்ங்கிறார். திருவிழாப்பான ஆசிரியர் அதை சொல்றார் வந்து. அதனால அந்த புத்தரை ஏன் வாதில் வெல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தாற்பயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வந்து ஒரு சமயத்தை மறுத்தல் அப்படிங்கிறது நம்ம சைவம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா சமயத்தையும் அரவணைச்சு போறதுதான் நம்ம சமயமே. நம்ம யாரையும் போய் குறை சொல்றது கண்டிக்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றிலே கிடையாது. இன்னும் ஒருபடி மேல போய் சைவ சமயம் என்பதற்கு விளக்கம் சொன்ன சிவஞான சித்தியார் பாட்டுல என்ன சொல்றார், இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கது இன்றி நீதியினால் இவை எல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம்ங்கிறார். இது ஆகும் அது அல்லதுன்னு வந்து பிரிவினையே கிடையாதுங்கிறார். அப்ப போய் ஏன் புத்தரை மறுக்கணும், சமரரை மறுக்கணும், அப்படியெல்லாம் ஒரு கேள்வி வருது. இன்னொரு பாட்டிலையும் வந்து அப்பர் சுவாமிகள் ரொம்ப அருமையா சொல்றார். அவர் அருமையான ஒரு கேள்வி கேட்கிறார், கேட்டு பதில சொல்றார். அவர் என்ன சொல்றார், இன்னைக்கு ஒரு புத்த சமயமா இருக்கட்டும், சைவ சமண சமயம், ஏதோ ஒரு சமயம், எந்த சமயம்னாலும் இருக்கட்டும், நம்ம கொள்கைக்கு ஒத்து வராத ஒரு சமயம்னு இருக்கும். அந்த சமயங்கள் எல்லாம் தோன்றும் பொழுது சாமிக்கு தெரியாதா? சாமிக்கு தெரியும். ஏன்னா சாமிக்கு தெரியாம நடந்துன்னு சொல்ல முடியாது, அவன் முற்றும் உணர்வினன். சரி, இது வேண்டாம்னு சொன்னா சாமி அன்னைக்கே தடுத்திருக்கலாம்ல, அப்ப அவனால தடுக்க முடியாதான்? தடுக்க முடியாதுன்னு சொன்னா வரம்பில ஆற்றல் இல்லைன்னு ஆயிடும். அப்ப அதுவும் இல்லை. அப்ப இதெல்லாம் ஏன் சுவாமி செய்யறான்னாரு, அவன் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறான்ங்கிற. ஏன் அப்படின்னா அவரவர் படிநிலைக்கு ஏற்ற மாதிரி அவரவர்கள் அங்கங்க வச்சிருக்கிறான். விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரே எனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். அப்புறம் தமிழ் பாடுற விரிவிலா அறிவினார் அப்படின்னா குறுகிய அறிவுடையவர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க இதுதான் கரெக்ட்னு நினைச்சு ஒண்ணு அவங்களுக்கு இடம் கொடுக்கிறார் சார். விரிவிலா அறிவினார்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னா, அப்ப விரிந்த அறிவுடையவர் யாருன்னா திருநீர் பூசுகின்ற சைவ சமயத்தார், அதான் பெறப்பட்டது. அதனால அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ எல்லாரையும் அரவணைச்சு இருக்கட்டும். இதை கும்பிடுறாங்க, சரி கும்பிடட்டும். சார் அவன் கடவுளே இல்லைங்கிறான், சரி கொஞ்ச நாள் சொல்லிட்டுங்க வருவான், வரட்டும், அதெல்லாம் சுவாமி பார்த்துக்கிறேன், நீங்க ஏன் போய் இது பண்ணிக்கிறீங்க? அப்படி வந்து எல்லாரையும் அரவணைச்சு. அதுக்கு சங்கர் புனராகரணத்துல ஒரு உவமை கொள்வார். அது என்ன சொல்றார், இந்த மாதிரி வந்து பழைய இதுலலாம் இருக்கிறாங்களே இப்ப அந்த சமயத்தாரெல்லாம், ஒரு பள்ளிக்கூடம்னு உள்ள போனா 3ஆம் கிளாஸ் பையன் இருப்பான், 5ஆம் கிளாஸ் பையன் இருப்பான், 6ஆம் கிளாஸ் பையன் இருப்பான், 7ஆம் கிளாஸ் பையன் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் அந்தந்த படிநிலையில வச்சிருக்க. அவனை ஒரு பள்ளிக்கூடம்னா 10 வகுப்பு இருக்கும், அது மாதிரி ஒரு சமய உலகத்துல 10 சமயம் இருக்கும். நம்ம நேரம் 10ஆம் கிளாஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா இவர்களெல்லாம் நாளைக்கு இதுக்கு வருவாங்க. அதனால நம்ம வந்து அவங்கள ஒன்றும் புஷ் பண்ண வேண்டாம். இன்னும் ஒருபடி மேலே போனா நம்மளும் 7 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் கிளாஸ்ல தான் இருந்திருப்போம், அதனால ஒன்றும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லு. இவ்வளவு சொல்லிட்டு சுவாமியே வந்து நீ புத்தரை வாதில் வெல்லதுக்கு நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னா அது ஏன் போய் வெல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா அப்பர் சுவாமிகள் வந்து இந்த சமயங்கள்லாம் சுவாமியை தான் பண்ணான்னு சொல்லிட்டு, ஆனா மாணிக்கவாசர் நோ நான் அவரை போய் மறுக்கணும் அப்படின்னு அது யார் சொல்றா? மாணிக்கவாசரா சொல்லல, சுவாமி சொல்றார் அவனை மறுத்துட்டு வான்னு. மறுக்கிறதுக்காகவே இவரை கொஞ்ச நாள் வைக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புத்த சமயம் என்பது யார் தோற்றுவித்தது அப்படிங்கிறது எல்லாம் கௌதம புத்தர் அந்த புத்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சமய ஆராய்ச்சியில புத்த சமயத்தை தோற்றுவித்தது யாருன்னு சொன்னா திருமால். வக்கீல என்னடா இன்னைக்கு புது பஞ்சாயத்தை கிளப்புறான் இவன் அப்படி. புத்த சமயத்தை தோற்றுவிச்சதே வந்து திருமால்.
இன்னும் ஒருபடி மேல போய் திருமால் தோற்றுவிக்காருன்னா சாமிக்கு தெரியாம இருக்காது, அது அடுத்தது. அப்ப அப்படிதான் நடந்தது. என்னவா, முப்புறம் எரிச்ச கதை தான் நமக்கு தெரியும். அந்த முப்புறம் வந்த கதை என்ன, அவர்கள் எல்லாம் சுவாமி மேல ரொம்ப பக்தி கொண்டவர்களாய் இருந்தாங்க. பக்தி கொண்டவர்களாய் இருந்து வரத்தை வாங்கி இப்ப அவர்கள் ஆணவத்தால் தவறு செய்கிறார்கள். அந்த தவறுகள் எல்லாம் அவர் செய்ய முன்னாடி அவர்களை எல்லாம் திருத்தணும்னு சுவாமி நினைக்கிறான். அப்ப திருத்தணும் அப்படின்னா அவங்க செய்யற தப்ப முதல்ல இந்த வழிபாட்டுல அவங்களுக்கு வழிபாடு செய்கிறோம் என்கின்ற செருக்கு மேல இருக்கு. நாங்க தான் சுவாமிக்கு பக்கத்துல எல்லாம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணா சுவாமி, இவங்களுக்கு அந்த செருக்கை அடக்கணும். இவன் அப்பப்போ இந்த மாதிரிலாம் சுவாமி காரியம் பண்ணுவான். திருமாலை கூப்பிட்டார், அந்த முப்புறத்துல கூட இருக்கிறான் பார்த்தியா, அவனெல்லாம் நீ ஒரு வழி பண்ணி விடு. திருமால் எப்படி பண்ணணும்னு கேட்டார். சுவாமி அவருக்கு சொல்லியிருப்பார் போல, நீ என்ன பண்ண, நீ ஒரு சமயத்தை தோற்றுவித்து அவன் அவ்வளவு வெறி மதமாற்றம் பண்ணிருந்தார். அவன் அவ்வளவு திருமாலதான் பண்ணார். புத்த மதத்தை தோற்றுவித்து இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அங்க கொண்டு போயிட்டார். அதுல ஒரு 3 பேர் மட்டும் போகாம இருந்தான். அந்த 3 பேர் தான் கடைசி வரைக்கும் போராடின அந்த முப்புறத்தார்கள். அவன் மட்டும் கடைசி வரைக்கும் போல. தாராக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி என்ற அந்த 3 பேர் மட்டும் போல. அதனாலதான் என்ன பண்ணார், அவங்க 3 பேரையும் அந்த 3 கோட்டைகளையும் தீக்கரை ஆக்கின போது கூட அவங்க 3 பேரையும் ஆட்கொண்டார். அவங்க சாக விடல சாமி. 2 பேரை துவாரபாலகரா கூட்டு போனார், ஒருத்தரை குடமுலா நந்தியா கூட்டு போனார். 3 பேருக்கும் பதவி கொடுத்து தனக்களை வச்சு கொண்டு வச்சுட்டார். இப்ப அவங்களுக்கு கீழே முன்னமே செருக்கில இருந்தவர்களை எல்லாம் திருமால் ஒரு சமயத்தை நிறுவி மறுத்தார். அதனால அந்த சமயத்தை உண்டு பண்ணி சமயத்திற்குள்ள போன இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாரு, சுவாமியை மறந்தார்கள். அதுதான் சுவாமி எதிர்பார்த்தான், தப்பு செய்ய வச்சான். அதனால அவங்க சுவாமியை மறந்தார்கள், அதனால தப்பு செய்தார்கள். இப்ப என்னாச்சு, அவனுக்கு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. அதனால சுவாமி இப்ப என்ன, இனிமேல் அந்த சமயம் வேண்டாம், பின்னாடி யாரும் போகக்கூடாது, அதனால சமயத்தை மறுக்கணும். திருமாலை கொண்டு துவங்கி மாணிக்க வாசகரை கொண்டு மறுக்கிறார் சாமி. இதுதான் அந்த தாற்பயம். இல்லைன்னா ஒரு கேள்வி வரும், ஏன்னா எல்லா சமயங்களையும் அரவணைக்கிறோம்னு சொல்லிட்டு சுவாமியே போய் இந்த சமயத்தை மறுத்துட்டு வா அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறாருன்னா என்ன காரணம்னா, வந்த காரணம் இதுதான். இந்த புத்த சமயம் நம்முடைய சமய நெறியில எங்க இருக்குன்னா புறப்புற சமயத்துல இருக்கு. கீழே புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம்னு வச்சாங்க. அதுக்கு மேல இருக்கு சைவ சித்தாந்த சைவம். அதனால கீழே இருக்கிற நிலைமையில தான் இந்த புறப்புற சமயம் இருக்கு. அவர்கள் வேதத்தை நம்புவதில்லை, ஆகமத்தை நம்புவதில்லை, அது இரண்டையும் தந்த சிவபெருமானையும் நம்புவதில்லை. அதுதான் அவங்க சமயங்கள். அதுல அந்த பௌத்தத்துல 4 பிரிவு இருக்கு. மாத்திமிகம், யோகசாரம், சௌத்ராந்திகம், வைவாணிகம் என்று அவங்க 4. ஆனா அந்த 4மே ஆதி புத்தருடைய வழியில வந்தவங்க தான். சிற்சிற கொள்கையில மாறி மாறி அமைஞ்சாங்க. ஆனா அடிப்படை கொள்கை எல்லாருமே ஆதி புத்தருடைய அடிப்படையும் அவர் காட்டிய கணபங்கவாதம் என்பதுதான் அவங்களுடைய கொள்கையும். இதையெல்லாம் எங்க எழுதுறாருன்னா, சுவாமி மாவாடியத்துல தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார், எம்மை உடைமை எம்மை இகழார், தம்மை உணரார் உணரார் என்கின்ற அவேடக்கச்சையுள்ள தம்மை உணரார் உணரார் அப்படின்னா யார் அந்த தம்மை உணராதவர்கள் என்று சொல்லி இந்த சமயவாதிகள் எல்லாத்தையும் எழுதுறார். அதுல இந்த புறப்புற சமயம், இந்த 6 பேர் புறச்சமயத்துல இருக்கிறாங்க. முதல்ல உலகாயுதம், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்தியவாதிகள். பௌத்தத்துல இந்த 4, மாத்திமிகம், யோகசாரம், சௌத்ராந்திகம், வைவாடிகம், இவங்க 4 1 5. 6வது அருகர் சமயம். அருகருங்கிறது சமண சமயம். இவங்க 6 தான் புறப்புற சமயத்துல கீழே இருக்கிறவங்க. அதுக்கு மேல புறச்சமயம், தர்க்கம், மீமாம்சை, ஏகாம் ஆதம், வைணவம், அதெல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேல அகப்புற சமயம், வைரவம், வாமம், கபாலம், அதெல்லாம். அதுக்கப்புறம் அகச்சமயம் பாடானவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கராந்தவாத சைவம், அப்படி வருது. இதுக்கு மேல சித்தாந்த சைவம் இது சித்தாந்தத்துக்குள்ள இருக்க அமைப்பு.
அதுல இந்த புத்த சமயத்தை இவர் மறுக்கிற அந்த நிகழ்வு தான் இப்ப போன வாரம் இந்த வாரம் நம்ம வந்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு செய்திக்காக இதை சொன்னேன். சொல்லி இப்ப அந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று சொன்னால், இங்கே அந்த கதை முன்கதை சுருக்கமா, இங்கே இருந்து ஒரு முனிவர், நல்ல சிவவேடம் அணிந்த முனிவர் இலங்கைக்கு போனதாகும். அங்கே திருக்கதீச்சுரம், திருகோணமலை இதெல்லாம் வழிபாடு செய்ய பெற்பார் போல. அந்த நாடே அப்பொழுது புத்த சமயத்தை தழுவி இருந்திருக்கு. மன்னனும் புத்தன். அதனால வந்து அப்ப இந்த முனிவர் மட்டும் போற இடங்கள் எல்லாம் திரும்பலம்ங்கிறார். அதை ஒருத்தர் மன்னர்கிட்ட போய் சொல்றான், மன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார், எதை கேட்டாலும் திரும்பலம். மன்னர் அவரை கூப்பிட்டுவான்னு சொல்றார். அவர்கிட்ட பேசுறார். அப்ப என்ன ஏதுன்னு கேட்ட உடனே அந்த போய் சொன்னவனும் இவரை பத்தி ரொம்ப நாகரிகமா தான் சொல்றான். அவர் விலை உயர்ந்த அணிகலன்கள் அணிந்திருக்கிறாருங்கிறான். எதை? உத்ராட்ச மாலை. அவர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாருங்கிறான். இப்படி எல்லாம் நடந்தவாறு தான் சொல்றான். இவர் மன்னர் கூப்பிட்டாரு. மன்னர் போய் பார்க்கிறார். அப்ப மன்னர் வந்து போய் மன்னர் பக்கத்துல போய் என்னட்டு திரும்பலம்னாரு. திரும்பலம்னா என்னன்னு கேட்டாரு மன்னர். அப்பதான் இவர் சொல்றார், இந்த மாதிரி தில்லை சோழ நாட்டுல இருக்கு, அதுதான் முதல்ல வந்த தலம், அதுதான் இந்த உலகத்திலேயே நடுவுல இருக்கக்கூடிய கனக சபை, இந்த பெருமையெல்லாம் சொல்றார். சொன்னா மன்னனால ஒத்துக்க முடியல. ஏன்னா அவன் மாற்று சமயவாதி. அதனால அவன் மன்னன் ஒத்துக்கலன்னு சொல்றதை விட, மன்னன் பக்கத்துல ஒரு புத்த குரு ஒருத்தர் இருக்கிறார். மன்னனுக்கு ரைட் ஹேண்டா குரு கூடவே இருக்கிறார். அந்த ஆள் இதை ஒத்துக்காது மட்டும் இல்லை. ஏன்னா அதனுடைய தலைமையா இருக்கிற ஒருத்தட்டே போய் சொன்னா அவர் எப்படி அதை ஒத்துக்குவார்? அதனால அவர் என்ன பண்ணார்? வெகுண்டு எழுந்து, நீ சொல்ற அந்த திருஅம்பலம் என்கின்ற தில்லைக்கே போய் அங்கே போய் புத்தனே கடவுள் என்று ஸ்தாபனம் செய்யறேன், அந்த கோயிலையே புத்த கோயிலா மாத்துவேன், இதெல்லாம் 3 நாள்ல நான் செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவர் இங்க வரார். மன்னருடைய இது வந்து முதல்ல புத்த குரு வந்தாச்சு. இப்ப புத்த மத மன்னன், அவனுடைய மகள் வந்து ஊமையா இருக்கிறாள். அதுக்கு அவங்க வந்து ஒரு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, நீங்க தில்லையில போய் வழிபாடு செய்யுங்க, சரியா போகுது. ஆளு புத்த மன்னன் கொடுக்கப்பட்டது என்னன்னா, தில்லையில போய் வழிபாடு செய்யணும் வாரான். 2 நோக்கில பார்க்கணும். ஒண்ணு, பெரியவங்க அப்படிதான் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய மன்னன்னாலும் தான் பிள்ளைக்கு ஒண்ணு மாறிட்டான். இதான் நம்ம பார்க்கிற பார்வை. ஆனா பெரியவங்க அதை விட்டு கொடுக்காம எப்படி சொல்றாங்க, ஒரு மன்னன் அப்படின்னு இருந்தான்னா அவன் எல்லா சமயத்தையும் வந்து ஒண்ணு போல பார்க்கணும். அதனால என்ன பண்ணா, அவன் வந்து சைவம் புத்தம்னு வித்தியாசம் பார்க்கல, அதனால இங்க வாரார் அப்படின்னு சொல்றார். அதனால முதல்ல புத்த மத குரு போனார், பின்னாடி மன்னனும் மகளோட இங்க வந்தார். இங்க இப்ப தில்லைக்கு வந்தாங்க. புத்த மத குரு தில்லை கோயிலுக்குள்ள வந்து சபையில உட்கார்ந்துட்டு, அவன் அந்த புத்த மத கோலத்துல அங்க இப்ப இங்க இருக்கிறவங்களெல்லாம் இது என்ன இப்படி ஒருத்தங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான்னு கேட்க, அவன் தெளிவா சொல்றான், புத்த சமயத்தை நான் இங்கு ஸ்தாபனம் செய்வேன், புத்தனே ஒரே கடவுள் உலகத்துல அப்படின்னு நான் ஸ்தாபனம் பண்ணுவேன், அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறேன். அப்ப அங்க கோயில்ல இருந்த அதிசைவ பெருமக்கள், ஓதுவாமூர்த்திகள், கோயில்ல பணி செய்யறவர்கள், கோயிலுக்கு வர அடியார்கள், அவங்களெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, வருத்தப்பட்டு அதே நேரத்துல அவங்க சொல்றாங்க, இவன்ட்ட இப்ப நம்ம பேசணும்னா அது சேத்துல கல்லெறிகிற மாதிரி, அதனால இதை முறையா ஒரு அப்படித்தான் வந்து இதை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மன்னருக்கும் ஓலையை அனுப்புனாங்க. மன்னா நீங்க எங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வருது. அந்த செய்தி தான் இப்போ. அப்ப சுவாமி என்ன பண்றார், அந்த அந்தணர்கள் கனவுல வந்து சொல்றார். அங்க நான் நிக்கிறோம் இப்ப. அதனால 22வது பாட்டுல இருந்து சொன்னா, புத்தனவன் இவ்வகை புகன்றபின் எவர்க்கும் இத்திரம் உரைக்குவம் என கழிதகன்றேன், மெய்த்தவர்கள் வேத முதலோர் பரிகலத்தோர் தத்தம் மனைதோறும் இது சாற்றினார்கள் அன்னோர். புத்தனவன் இவ்வகை பயின் அப்படின்னா அவன் முதல்ல சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, புத்தனே கடவுள் என்று நான் நிரூபணம் செய்வேன் அப்படின்னு கோயில்ல, எங்க சிதம்பரம் கோயில்ல உட்காந்து பேசுறான். இப்ப வந்திருந்தவங்க எல்லாம் என்ன அதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, இது எல்லாருக்கும் முதல்ல இந்த தகவலை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராங்க. அதை வந்து சொல்றாங்களாம். அதை சொல்றார், அடுத்த பாட்டுல சொல்றார், புன்னுளையும் வேல் நிகர் புகன்ற மொழி கேளா அன்னலுரை கோயிலடை யாவரும் அடைந்தேன், வண்ண மணி மண்டபம் வண்ண மண்டபம் எய்தி
வரு புத்தன் என்னமது கேட்கும் எனக் கடிவு சென்றார். புன்னுளையும் வேல் நிகர் போல்கிறார். இப்ப நம்ம சொல்லலாம் வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சின மாதிரி மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி துன்பப்பட்டார்களாம் தில்லையிலே ஏன்னா திருநீர் பூசி வழிபாடு செய்கின்ற பெரியவர்கள் நம்ம முன்னாடி ஒருத்தர் இங்க புத்தனே கடவுள் அல்லது கடவுள் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்தை ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதை சொல்றார் புன்னுளையும் வேல்நிகர் அப்படிங்கிறார். அப்படி சொல்லி அதனால என்ன பண்ணாங்க, எல்லாரும் கோயிலுக்கு வந்தாங்க. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே தப்பன்னு எல்லாம் கோயிலுக்கு வந்தாங்க. அந்நாள் உரை கோயிலிடை யாவரும் அடைந்தே என்னன்னு கேட்கணும்னு எல்லாருமே கோயிலுக்கு வந்துட்டாங்க. வண்ண மணி மண்டபம் எய்தி புத்தன் புத்தன் இந்த இடத்துல புத்தன் சொல்லலாம், அந்த புத்த மத குரு அவன் உட்கார்ந்துருக்க அந்த மண்டபத்துக்கு என்னம் அது கேட்குவம் என அவன்கிட்ட போய் என்னன்னு கேட்கணும் இப்போ அப்படின்னு அவ்வளவு பேர் அங்க சேர்ந்தாங்க. தெய்வ நரரானவர்கள் சொல்ல எதிர்வாரா மெய்யுணர்வில் புத்தனை வெகுண்டு பல சொல்லா உய்வதறியாத ஒரு நீ பயமுறாதே இவ்வகை இருந்த மதியாமை எதுவென்றால் நேர போனாங்க புத்தர்கிட்ட. அவர்கிட்டே போய் நீ வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கிற, இது எங்க கோயில், இதுக்குள்ள ஒரு பயமும் இல்லாம நீ இப்படி பேசுறிய, எப்படி நீ பேசலாம் என்று அவர்கிட்ட முதல்ல கேட்கிறேன். அதை போய் நியாயமா கேட்கிறேன். எப்பா இது எங்க இடம், எங்க வழிபாட்டு தலம், எல்லாரும் இங்க தண்ணீர் பூசினவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நீ முதல்ல ஊரே இந்த ஊர் இல்ல, நீ இந்த சமயத்தை சார்ந்தும் இல்ல, நீ எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இதெல்லாம் இப்ப பேசுற இப்போ அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்கிறான். எல்லாம் ஊரே கூடி இப்போ அவன்கிட்ட போய் கேட்குது. அவன் சொல்றான், அங்கனதான் இப்போ இந்த இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். அங்கமறை ஆகம புராணம் அவையாலே நும் கடவுளே கடவுள் என்று நுவல் வீரேல் எங்கடவுளே கடவுள் என்று நபில் வேண்யான் இங்கு எனது எதிர்கூடும் என ஏயவன் உரைத்தான். அவன் நேர சொல்றான், உங்களுடைய வேதம் ஆகமங்கள் அங்கம் இதன் மூலமாக உங்க கடவுளே கடவுள்னு நீங்க சொல்வீங்கன்னா எங்க கடவுளே கடவுள்னு நான் இங்கன ஸ்தாபனம் பண்ணுவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டான். நேர பாயிண்ட சொல்லிட்டான். நும் கடவுளே கடவுள் என்று நுவல் வீரேல் எம் கடவுளே கடவுள் என்று நவில்வேன் யான் இங்கு என எதிர்கூறும் என. இதுக்கு யாராவது எனக்கு எதிர்த்து பேசுறதுன்னா பேசுங்க, நம்ம பேசுவோம், என் கேஸ் இதுதான் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அடிச்சுட்டான். போற்றுமறை அந்தணர்கள் புத்தனை வெகுண்டே தோற்றனை என கலைஞர் சொல்ல உனை வெல்வோம் மாற்றம் இனி உன்னுடன் உரைக்கும் அது மற்றோர் சேற்றின் எதிர் கல்லெறிதல் செய்வதல்லது உண்டோ. சொல்றாங்க, நீ சொன்ன இந்த கருத்தை மாற்றி ஒரு நீதிமன்றம் அல்லது பெரியவர்கள் மத்தியில நீ தோற்றாய் என்று உன்னை தோற்று விரட்டுவோம் நாங்க அப்படின்னு என்ன ரொம்ப முறையாத செய்வோம். இப்போ நாங்க சண்டை போடுறதுக்கு தயாரா இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நாங்க ஏதாவது பேசுறதுன்னா அது சேத்துல கல்லெறிகிற மாதிரி. ஆனால் என்ன சொன்னாரு, தோற்றனை என கலைஞர் சொல்ல, கலைஞர்னா ஒரு நீதிபதி அல்லது அந்த எல்லா சமயங்களையும் அறிந்த ஒரு அறிஞர், அந்த அறிஞர் சபை அதுல வச்சு நீ தோற்றனை என்று பெரியவங்களை வச்சு உன்னை சொல்ல வைக்கிறோம், அதுதான் முறை, அப்படி நாங்க செய்வோம். அதனால இப்போ உன்கிட்ட பேசுறங்கிறது சேற்றின் எதிர்கள், அதனால நாங்க செய்யல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நன்றி தருவாரும் ஒரு ஞாழி குறை செய்தால் நின்றதன் வெகுட்சியை நிறுத்தல் கடனாமால் இன்று எளிய நின்னுடன் நிகழ்ச்சி எனினும் சீர் ஒன்று மிலையான உனை ஓர் உரையில் வெல்வோம். அருமையான பாட்டு. நன்றி தருவாரும் அப்படின்னா ஒருத்தருக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு பெரியார் யாரா இருந்தாலும் அப்படின்னா நல்லவர்கள் என்று உலகிலே சொல்லப்பட்ட யாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய பெரியவர்கள். அப்படி யாருக்கும் நன்மை செய்யக்கூடிய பெரியவர்கள் ஞாலி குறை செய்தால் என்றதன் வெகுட்சியை நிறுத்தல் கடன்னாரு. ஞாலின்னா நாய். ஒரு நாய் குறைச்சா கூட நின்று அதை சமாதானப்படுத்திட்டு போவாங்களாம். புத்தனை நாய்ங்கிறத அப்படி பேசுறாங்க வந்தவங்க. அதை அப்படி கவனமா வார்த்தை போட்டாங்க. எப்படி போட்டாங்க, நன்றி தருவாரும் அப்படின்னா ஊர்ல இருக்கிற பெரியவங்க யாரும் அவங்களுக்கு உதவி செய்யறவங்க
அதனால ஒருத்தருக்கு நன்மையை செய்யக்கூடிய பெரியவர்கள் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா, ஒரு நாய் குறைச்சா கூட அது நின்று சமாதானப்படுத்திட்டு தான் போவாங்க. அப்படின்னா திரும்ப எதிர்த்து குறைக்க மாட்டாங்க, சமாதானப்படுத்தி தான் போவாங்க. ஞாழி குறை செய்தால், ஞாழின்னா நாய், நின்று அதன் வெகுட்சியை நிறுத்தல் கடன். அந்த நாய்க்கு என்ன ஏன் குறைக்குது, பாவம் அதுக்கு ஏதோ ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லி நல்லவங்க பெரியவங்க எப்படி இருப்பாங்களா, அந்த நாய் குறைச்சா கூட அதுக்கு என்னமோ ஒரு குறைபாடு இருக்குன்னு அதுக்கு என்ன வேணும்னு சரி, பசியா இருந்தானா அதுக்கு 2 பிஸ்கட் வாங்கி போட்டு இல்லை ஏதோ ஒன்று அதை அந்த வெகுட்சியை அப்படின்னு அதை குறைக்கிறத சமாதானப்படுத்திட்டு போறதுதான் கடமை, அதுதான் கடன். ஆமால் இன்று இழிய நின்னுடன் இகழ்ச்சி எனினும் சீர் ஒன்றுமிலையான உனை ஓர் உரையில் வெல்வோம். அந்த பிரகாரம் இப்போ உன்னையும் நாங்க பேசணும், ஆனா இப்போ உன் கூட நாங்க பேசுறது என்பது எங்களுக்கு இகழ்ச்சி, அதனால இது முறையா ஒரு சபையை கூட்டி பேசுவோம்னு. அந்த உங்களோட பேசுறது ஒரு இகழ்ச்சி அப்படிங்கிறது என்ன பொருள்ல அப்படின்னா, வேப்பிள்ளை ரொம்ப அருமையா உரை செய்கிறார். அவர் என்ன சொல்றாரு, சைவர்களாகிய நாம் சிவபரம் பொருளை மதிக்காதவர்கள் மத்தியில் சென்று பேசுவதே இகழ்ச்சியாம், அது பாவம். திருநீர் பூசாத ஒருத்தரோட போய் நாம பேசுறதே பாவமா. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னையடி உந்தி வர பனைமுலை பாகனுக்கு உந்தி வர. திருவுந்தியார். பார்ப்பதியைனா பார்வதின்னு இதுல பாடப்பேதம் எழுதினாங்க, ஆனா பார்ப்பதியை அப்படின்னா உலகத்திற்கு பதியாய் இருக்கின்ற இறைவன். அவனோடு பகை கொண்ட தக்கனை பார்ப்பது என்ன அடியினாரு, அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு பாடுது. யாரு சொல்லுது, அந்த பிள்ளைங்க பாடுது, உந்தியார் பாடுற பிள்ளைங்க. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னையடி உந்தி வர பனைமுலை வாகனுக்கு உந்தி வரன்னு திருந்தியார். அதனாலதான் பின்னால வந்த பிள்ளைத்தமிழ் பாடுகின்ற புலவர்கள்லாம் கூட உமையம்மையை குழந்தையா பாவிச்சு அந்த குழந்தையை பாடும் பொழுதெல்லாம் எங்கேயுமே தக்கனுடைய மகளாக வந்ததை பாடவே இல்லை. மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்றதான் குமரூர் சுவாமிகளும் பாடுறார். குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் சிவஞான சுவாமிகளும் அப்படிதான் பாடுறார். எங்கேயுமே தக்கன் மகளாக தாட்சாயினி வருகன்னு பாடவே இல்லை. ஏன் அப்படின்னா அதையும் பாடி இருக்கணும்ல, நியாயமா பாடல. காரணம் என்னன்னாரு, பெருமானுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னா, பெருமானை போற்றலன்னா அவர்களை நாம் போற்ற மாட்டோம். அதுதான் இங்க வார்த்தை. இன்று இழிய நின்னுடன் இகழ்ச்சி எனினும், உன் கூட இங்க இருந்து நாங்க பேசணும் அப்படின்னா அது தவறு, இகழ்ச்சி. ஏன் அப்படின்னாரு, நாங்கள் திருநீரை மதிக்காதவர்களும் நாங்கள் பேசுவோம். புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் கற்றைவார் சடையம் மன்னல் பாதமும் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பர்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. அருமையா சொல்ல அச்சப்பத்து. பெருமானைக்கு நிகரா அல்லது வேற யாரையோ ஒருத்தர் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு பெருமானை மனசுல நினைக்கலன்னா அவங்களை கண்டா எனக்கு பயமா இருக்குன்றார். பயம்னா என்ன அர்த்தம், அவர்கள் எனக்கு பகைவர்கள் வேண்டாம். என் பெருமார் கற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு. ஏன் பெருமார் கற்றல, மற்றொரு தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெருமார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. திருநீர் பூசலான்னு அவங்களை கண்டு அஞ்சுமாறு என்று போயிட்டார். பிணியலாம் வரினும் அஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன் துணிநிலா அணியனான் தன் தொழும்பரோடு அழுந்தியம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. திருநீர் பூசலான்னு அவங்க பக்கத்துல போக வேண்டாங்கிறது. புத்தன் அப்படி உட்கார்ந்து இருக்கான், அவனுக்கு ஏது திருநீர், அவனுக்கு ஏது 5 எழுத்து, அப்ப அவன் பக்கத்துல போலாமான்னாரு. போகக்கூடாது. இவர் தான் பின்னாடி சொல்லிட்டாரு. நமக்கு இன்னைக்கு அதெல்லாம் பாடும். மஞ்சுளாம் உருமும் மஞ்சேன் மன்னரோடு உறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம் மாக்கும் நம்பீரான் எம்பீரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான்
திருமுண்டம் தீண்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. நஞ்சமே அமுதமாக்கும் எம்பிரான் அவனுக்குரிய திருநீரை அணியலன்னா அவரை கண்டா மஞ்சம் நாம் பதிகம் பூரா அப்படிதான் சொல்ல. இத பின்னாடி மெய்கண்டார் வந்தார். இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க. அவர் 12ஆம் சூத்திரத்துல மேற்கோள் எழுதுறார். யார் தெரிஞ்ச சூத்திரம் தான். செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கிளியை அன்பரோடு மறி மாலர நேயையும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண தொழுமை எல்லாருக்கும் தெரியும். அதுல அன்பரோடு மரியின்னு சூத்திரத்துல போட்டார். அன்பர்னா என்ன? அன்பு செய்பவர்கள் அப்படின்னு பொருள், அல்லது அன்பு. அதுக்கு மேற்கோள் எழுதுறாரு சுவாமி 2வது அதிகரணத்துக்கு. அந்த அன்பரோடு மரிங்கிறதுக்கு மேற்கோள் என்ன எழுதினார் பாருங்க. இனி சிவபக்தர்களோடு இணங்குக. முடிஞ்ச விஷயம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எங்க இருக்கட்டும்னாரு, சிவபக்தர்களோட வச்சுக்கோங்க. மேற்கோள் இப்படி எழுதுனது மட்டும் இல்ல, சிறப்பு பாருங்க. அதுக்கு பின்னாடி ஏது எழுதுறாரு. எப்பவுமே மேற்கோளை சார்ந்த ஏது என்ன இருக்கும்னா, மேற்கோளில் ஏற்படக்கூடிய ஐயம் அல்லது மேற்கோளை மீண்டும் தெளிவுபடுத்தும் விதம், அதுதான் ஏது. இது சிவபக்தர்களோடு இணங்குக அப்படின்னா அப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் சிவன் பக்தர்களோடு இணங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அல்லது ஏன் மற்றவர்களோடு இணங்கக்கூடாது அப்படின்னு கேள்வி வரும்ல. அதுக்கு ஏது எழுதுறாரு. அதுதான் ஏதுவா அமைச்சார். எப்படி அமைச்சார் பாருங்கட்டாடா. இனி சிவபக்தர்களோடு இணங்குக மேற்கோள் எழுதி முடிச்சிட்டார் மெய்கண்டார். அடுத்த கீழே எழுதுறார். ஏது எழுதுறார்? ஒரே வார்த்தை, அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலாம். அல்லாதார்னா சிவபக்தர் அல்லாதார் என்ன பண்ணுவாங்கன்னாரு, அவர்கள் ஞானத்தை உணர்த்த மாட்டார்கள், அஞ்ஞானத்தை உணர்த்துவார்கள். நீங்க அடியார் திருக்கூட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா நம்ம என்ன பேசுவோம்னா, முந்தா நாள் திருவாசம் முற்றுவலிங்க வந்திருந்தீங்கல்ல, அங்க நேற்று சத்குருநாதன் கச்சேரி நீங்க கேட்டீங்களா? ரொம்ப நல்லா வாதவர் பணம் போனீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த அடியார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது என்னவா இருக்குன்னா இதை பற்றி இருக்கும். இப்ப நீங்க அடியார் அல்லாத ஒருத்தர் பேசுன்னு வச்சுங்க, காலையில 11 மணிக்கு பக்கத்து வீட்டு அம்மாட்ட என்னமா பேசுவீங்க? என்னமா இல்ல சீரியல் சாயங்காலம் 5 மணி, காலைல 11 மணிக்கே சீரியலா? அடப்பா அம்மே, அது சாயங்காலம் 6 மணி தானே. அது காலைல 11 மணிக்கு நீங்க அம்மா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சமையல் என்ன, எங்க வீட்டுல என்ன சமையல் என்னன்னு பேசுவீங்க. வேற என்ன பேசுவீங்க? எல்லாருமே இங்க நம்ம நெசவுத்துறையில இந்த துறையில நூல் விலை ஏறிச்சா இறங்குச்சா இல்லைங்களா? ஆர்டர் உங்களுக்கு எல்லாம் இப்ப எப்படி இருக்கு அமெரிக்கா நிலைமை? இதைத்தான் இது அவ்வளவுமே அஞ்ஞானம்ன்றது. இதெல்லாம் ஞானம் தரல, இதெல்லாம் முக்திக்கு எடுத்துட்டு போறது இல்லை. ஆனால் இவர் என்ன சொன்னார், அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலாம் சிவபக்தர்களோடு இணங்குக. ஏன்னா சிவபக்தர்கள் இந்த சிந்தனையில இருப்பார். இதை விட என்ன சிறப்பு, சிவஞான சுவாமிகள் இதுக்கு உரை எழுதுகிறார். இதுவே நல்லா புரியுது. சிவபக்தர்களோடு இணங்குக, அதுல என்ன சந்தேகம்? ஒன்றும் புரியும், கஷ்டம் இல்லை. அல்லாதார் அப்படின்னா சிவபக்தர் அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர், சரி, அதுவும் புரியுது. அதுக்கு உரை எழுதுகிறார். அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் என்றலின் அல்லாதார் ஆணவ மலத்தை விட கொடியவர்களாம். எழுதுறார், அல்லாதார் ஆணவ மலத்தை விட கொடியவர்களாம். எழுதிட்டு, ஆணவ மலம் சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுதெல்லாம் ஆன்மாவை துன்புறுத்தும், அல்லாதார் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி துன்புறுத்துவார்கள், ஆகவே அவர்கள் ஆணவ மலத்தை விட கொடியவர்களாம். ஆனமலை என்ன செய்யும்? எப்ப நம்ம சுவாமியை விட்டு விலகுறோமோ அப்ப பிடிக்கும் நம்மள. அப்ப அது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பிடிக்கும். இவங்க அப்படி இல்லை. எக்காங்க வாங்க, அதான் வாதப்பானை எப்பவும் போறீங்களே, அது யூடியூப்ல கூட கேட்டல, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிட்டு போய் இதை விட்டு வெளியே கூட்டு போய் பண்ணுவாங்க. அதனால இவங்க எப்படின்னா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி செய்வாங்க. அதனால இவங்க ஆணவமலத்தை விட கூடியவங்க. சுவாமியுடைய திங்கிங் பாருங்க, அதுதான் குலதெய்வம்னு சொல்ற. அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் என்றலின் அல்லாதார் ஆணவ மலத்தை விட கூடியவர்களாம். ஏன் அப்படின்னா, ஆணவ மலம் சந்தர்ப்பம் கிடைத்த காலத்து பற்றும், இவர்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பற்றுவார்கள். எனவே இவர்கள் ஆணவ மலத்தை விட கூடியவர்களாம்.
அப்படிப்பட்ட கொடியவர் இந்த புத்தர் அல்லாதார். அதனால இப்ப இவன்ட்ட இங்க பேசுறது, உங்களோட பேசுறது எங்களுக்கு இகழ்ச்சி போட்டார். இன்று இளிய நின்னுடன் இகழ்ச்சி எனினும், அதனாலதான் அவங்கள யாரும் பார்க்கிறதே தவறுங்கிற அந்த அந்த நெறிப்பம். என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம், இருநிலத்தில் எமக்கு எதிராக ஆறுமில்லை, சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப் பெற்றோம். அப்புறம் சொன்ன எங்க இருக்கணும்னா இந்த கூட்டத்துல தான் இருக்கணும். அதுதான் வழிபாடாவே வைக்கிறார் சிவஞான சுவாமிகள். கலசை 18 ஒரு நூல், அதுல ஒரு வழிபாடை வைக்கிறார். பதிகள் தோறும் சென்றேத்தி பயின்மூவர் தமிழ் மாலை பதிகளெல்லாம் அங்கங்கே பாடி உளம் கூடும் பதிகரோடு என கூட பணித்து அருளாயினர். ஒரு ஊரா போய் அன்னைக்கு பாட்டு படிச்சாங்க. அந்த பாட்டு எந்தெந்த ஊர்ல படிச்சாங்களோ இன்னைக்கு போய் அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய அடியார் திருக்கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள நான் இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கேட்கிறார் சாமிட்ட. நான் எங்க இருக்கணும்னா, எங்கேயோ கலிபோர்னியாவுக்கு 200 கிலோமீட்டர் இந்த பக்கம், அதெல்லாம் நான் கேட்கல. நான் எங்க கேட்கிறேன்னா, இந்த தேவாரெல்லாம் பாடுறாங்களே அடியார் திருக்கூட்டம், அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு அமைப்பு, அந்த ஒரு அமைப்போட நான் இணைந்து கொண்டு இருக்கணும். அது மட்டும் எனக்கு அருள் செஞ்சுட்டேன்னா போதும். பதிகள் தோறும் சென்றேத்தி பயில் மூவர் தமிழ் வாழை பதிகமெல்லாம் அங்கெங்கே பாடி உளம் கலிகூறும் பதிகரோடு என கூட பணித்து அருளாய். கலசை 19. ஏன் அப்படின்னா, அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்தி விடுவர். அதனால அங்க இருக்கணுங்கிறார். பேயென்ன புறச்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாழ்வில் போயன்மை அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளா கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் இறைஞ்சும் பெரும் பேரு நான் பெற்றேன் ஆழ்வார் காஞ்சி புராணத்துல. யாரு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, நாயன்மார் திருக்கூட்டத்துலங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாயன்மார் வழி வருகின்ற திருக்கூட்டம். ஏன்னா அவங்கதான் என்ன காட்டினாங்கிறாரு, இந்த புறச்சமயத்துல பேயென்ன புறச்சமயம்ங்கிறார். அது உள்ள போய் நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு. பேயென்ன புறச்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெரிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாழ்வில் போயன்மை திருநீரும் அஞ்செழுத்தும் கண்டிகையும் பொருளா கொண்ட. இந்த 3 தான் பொருளா. திருநீரு, அஞ்செழுத்து, கண்டிகை. திருநீரும் அஞ்செழுத்தும் கண்டிகையும் பொருளா கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் இறைஞ்சும் பெரும் பேரு நான் பெற்றேன் ஆளுநர். அப்படின்னா அதுதான் பெரும் பேரு. கேட்கறது அதான் நம்ம கேட்டோம். கந்தர்கல்வி என்பால கடைசியில ஒரு விண்ணப்பமாவே கேட்கிறாரு குமரவர் சுவாமி. நிறைய கேட்கிறாரு. அதிகத்தை முடிக்கிறாரு. பூமேவு செங்கமல புத்தேலும் தெரிய பாமேவு தெய்வ பழமறையும் நாதமும் நாதாந்தபமும் அவை தீர்ந்த போதம் காணாதம், அதெல்லாம் முதல்ல பாடிட்டே பேச்சு வந்துருச்சு. அந்த உடனே முருகனை பார்த்து நேர கந்தர்கல்வி என்பதான் பாடுறாரு. அது வரைக்கும் பேசல குழந்தை. அம்மா அப்பாவும் உணவு சந்நிதியில நின்றுட்டு சுவாமிகிட்ட முருகப்பெருமான்கிட்ட கண்ணீர் மல்க வருந்துறவங்க. ஏன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் கிடைச்ச ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேச மாட்டேங்குது, வயசு 4-5 ஆச்சு, பேச மாட்டேங்க. அவங்களுக்கு உள்ள வருத்தம். அதனால என்ன பண்ணாங்க, அங்கெல்லாம் நேரம் எதுனாலும் குலதெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான், எந்த சமயமா இருந்தாலும் சரி அங்கெல்லாம். அதனால அவங்களும் சிறுவைகுண்டம் பக்கத்துல. அதனால என்ன பண்ணாங்க, நேரம் அங்கே கொண்டாந்துட்டாங்க. பெருமான்ட்டே கொண்டு முருகா முருகப்பெருமானுடைய திருவருள் இருக்காங்க. சொல்றாங்க, வரலாற்று செய்தி இப்படிதான் சொல்றாங்க. முருகனுடைய கரத்துல இருந்து ஒரு பூ கிளை விழுந்தான், அதான் அருள். உடனே அதை பார்த்தார். பூமேவு செங்கமலன்னு ஆரம்பிச்சார். இந்த பூக்களை விழுந்த உடனே பூமேவு செங்கமல புத்தேழும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் நாதமும் நாதாந்த போதமும் அவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் அப்படின்னு ஆரம்பிச்சார். 122 கண்ணி பாடிதான் முடிக்குது குழந்தை. 244 வரி அஜமும். அதுல என்ன பண்ணாரு, சவிஸ்தாந்தம் பேசினாரு, புராணம் பேசினாரு, முருகனுடைய அழகை பேசினாரு, வள்ளி தெய்வானு கல்யாணம் பேசினாரு. என்ன சிறப்பான அருமையான நூலுங்க. போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு வேலூர்ல 6 நாளும் கந்த சஷ்டி தொடர் சொற்பொழிவா கந்தர்கொலிம்பு எடுத்து பண்ணோம். 6 நாள் அங்கேயே இருந்து 6 நாளும் மாலை கந்தர்கொலிம்பு தொடர் அப்படி பண்ணோம். என்ன சொல்ற, எவ்வளவு நயம்லாம் காட்டுவார் பாருங்க. தெய்வ கலித்தை, அதாவது தெய்வயான கல்யாணத்தை சொல்றார், வள்ளி கல்யாணத்தையும் சொல்றார், ரெண்டையும் சொல்றார்.
ஒரு வார்த்தையில் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவார் அவங்கள. என்ன பாருங்க, நீங்க இன்னைக்கு உலகத்துக்கு இப்படிதான் சொல்லணும். தெய்வான கல்யாணம் அரேஞ்சு மேரேஜ், பள்ளி கல்யாணம் அதை சொல்றாரு, தெய்வ களிற்றை மனம் செய்தோனே, ஏன்னா அது அரேஞ்சு, வள்ளியை மணந்தோனே அப்படின்னு கேட்டார். ஏன்னா அது அவனே பண்ணி, அதனால வள்ளியை மணந்தோனேம்ப, தெய்வான கல்யாணத்தை சொல்லும் பொழுது மனம் செய்தோனேம்ப. இப்படிலாம் நுட்பம் சொல்லிட்டு வந்து கடைசியில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்னெல்லாம் வேணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார். இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கிறார். அதுல என்னெல்லாம் கேட்கிறார் பாருங்க, தமிழ் இலக்கணம் நான் தெளிவா இருக்கணும்னு கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்க, எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன், என்னெல்லாம் கேட்கிற பாருங்க. இலக்கணம் கேட்கிறாரு, தமிழ் புலமை இருக்கணுங்கிறாரு, ஒழுக்கமா இருக்கணுங்கிறாரு. ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பினில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து, அர்த்தம் கேட்டார், தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டிங்கிறார். முருகப்பெருமான்கிட்ட முன்னாடி நின்று கேட்கிறப்போ என்ன ஒண்ணுமே கேட்டிருக்கலாம் இல்லையா? அவர்கிட்ட சாமி வந்துருடைய இடம் கொடுத்துரு, இல்ல கைலாயத்துக்கு இதோ கேட்டிருக்கலாம், இல்ல இந்த உலகம் எங்கேயோ பெரிய போக வாழ்வு எங்கேயோ ஒரு இடம் கேட்டிருக்கலாம். எதையுமே கேட்கல. என்ன ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோக துய்ப்பித்து செய்ய கடியேற்கு பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன் நின்று அருள்னர். எல்லாம் பண்ணி முன்னாடி முருகாய முன்னாடி வந்து நெல்லு நீங்கிறார். எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பினில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து செய்ய கடியேற்கு பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன் நின்று. இவ்வளவு லிஸ்ட்லயும் என்ன கேட்டார்னா, தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி. ஏன்னாரு மாணிக்கவாசர் இவர் தான் சொல்லிட்டு போனார், உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். ஏன்னா அடியார்னு சொன்னாலே சிறப்பு. அதனாலதான் சில இடங்கள் அடியாருங்கிறோம், மெய்யடியாருங்கிறோம், பல அடியாருங்கிறோம். 9ஆம் திருமுறை அதான சொல்லுது, பல அடியாருடன் கூடி எம்மானுக்கு பல்லாண்டு விருதுமே. ஏன்னா பல அடியார்னு இன்னும் சிறப்பு. பழுத்த அடியார் என்பது இவர், பல அடியார்னு இன்னும் ஒருபடி மேல போகும். செழுக்கமலத்திறனில் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர் யான் பாவியேன். இல்லையா? பழுத்த மனத்தடி, அப்படி பல அடியார் பல இதெல்லாம் ஏன் கேட்கிறாங்கன்னா, ஏனையோ அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகிறார். அதுதான் பாடும். அதுதான் 12ஆம் சூத்திரத்துல கொண்டு முடிக்க முன்னாடி மெய்கண்டவர் ஒரு வார்த்தை தான் போட்டாரு. அவர் நுட்பமா சொல்லுவார், அன்பரோடு மறி முடிச்சுட்டு போயிட்டார். சீவன் முத்த நிலைக்கு உயர்ந்த பின்னரும் பிரார்த்த வாதனை வந்து தாக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்னாரு, அன்பர் திருக்கூட்டத்துக்குள்ள போய் உட்காந்துக்கணும்ட்டார். அங்க உள்ள உட்காந்துக்கிட்ட ஒரு வம்பு இல்லையா? அதான் சேஃப். அது சொல்ல, அதனால அன்பரோடு மறி, அதுதான். அதுக்குத்தான் இவ்வளவு விளக்கம் எல்லாம் பின்னாடி வந்தவங்க அதெல்லாம் சொல்றாங்க. அதனால இன்று எளிய நின்னுடன் இகழ்ச்சி எனினும் சீர் ஒன்றுமில்லையான உனை, சீர் ஒன்றுமில்லை அப்படிங்கிறார் புத்தனை பார்த்து. சீர்னா சிறப்பு, உனக்கு ஒரு சிறப்பும் கிடையாது, அதனால உங்க கூட நாங்க பேச முடியாது. அதுக்கு வேறுபுள்ளி எழுதுறாரு, ஒரு சமயத்தை பற்றி பேச வரணும்னா கல்வி சிறப்பு இருக்கணுமாம், சமய சிறப்பு இருக்கணுமா, இது ரெண்டும் ஒன்றை இல்லடான்ட்டு போயிட்டார். ஏன்னா சமய சிறப்பு இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப, சித்தாந்த சைவத்தை பேசியிருப்ப. கல்வி சிறப்பு இருந்தா என்ன பண்ணியிருப்ப, சுவாமியை புரிஞ்சிருப்ப. ஏன்னா கற்றதனால் ஆய பயம் என்பவள் வாழறிவன் அர்த்தாள் இருக்கு. அப்போ ஒருத்த கல்வி ஏற்றான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் சாமியை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அந்த கல்வி தான் எல்லா பிறப்புக்கும் கூட வருங்கிறார் திருவள்ளுவர். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்துன்னா இந்த பிறவியில படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸும் பேங்கிங் அக்கௌண்ட்ஸும் அடுத்த பிறவிக்கு வராது. எது கூட வரும்னாரு. இப்ப ஐயா நம்ம வக்கீல் இருக்கிறாங்க, அடுத்த அவங்களுக்கு எல்லாம் பிறவி இருக்காத இடத்துல ஒருவேளை பிறந்தேன்னு வச்சுங்க, நான் ஆல்ரெடி பிஎல், அதனால இப்ப இடத்துல எம்எல் அட்மிஷன் உடனே 5 வயசுல போய் நிக்க முடியும் கிடையாது. சார் எல்கேஜில தான் அட்மிஷன் போடுவான். ஆனா இன்னைக்கு படிச்ச வாதோர்பான அங்க நிற்கும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி. என்ன கல்வியினர்? மெஞ்ஞான கல்வி. அது இன்னைக்கு அனுபவத்துல பார்க்கணும். அதுவும் நாங்களாம் நிறைய இந்த வகுப்புகளுக்கு போறதுனால அதை கண்கூட பார்க்கிறோம், காதுக்குள்ள கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்னா,
65 வயசுல புஸ்தகத்தை எடுத்து, தேவார புஸ்தகத்தை கையில் எடுத்து, சார் எல்லாம் ரிட்டையர் ஆயிடுச்சு, இனிமே இதை படிக்கலாம்னு இப்பதான் வந்திருக்கேன், நேற்று தான் போய் வாங்கினேன் புஸ்தகத்தை, யாரோ ஞான சம்பந்தராமே அவர் புஸ்தகம் ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அதை படிக்கிறதுக்கு பாவம், படிக்கணும் ரொம்ப ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னாச்சு வயசாச்சு பார்த்தீங்களா, கண்ணு தெரிய மாட்டேங்க, அதனால இப்படி வச்சு பாவம் இப்படி சங்கடப்பட. பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான், நம்ம வகுப்புலே தான், 7ஆம் கிளாஸ் படிக்கான். இந்த பாட்டு இப்படி தடுமாறுது, பாட்டு தோளுடைய செவியன் விடையறியோர் தூள்மை சூடி காட்டு சூழல் எப்படி பூசி அப்படின்னு நம்ம புத்தகத்தை பார்க்காம சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு 7 வயசுல கிடைச்சது, அந்த அம்மாவுக்கு 65 வயசுல கிடைச்சது. என்ன அர்த்தம்னாரு, அது ஒருமை கண்டான் கெட்ட கல்வி, போன பிள்ளையில படிச்சது, அதன் கண்டினியூஷன் இப்போ வந்திருக்கு. இந்த ஒரு கல்வி தானே. இதற்கு முன்னாடி அடிப்படை தகுதி எதுன்னு வைக்காம வர்ற கல்வி. நீங்க வேற எந்த ஒரு கல்வியா இருக்கட்டும், 7ஆம் கிளாஸ் படிக்கணும்னு சொன்னா கூட 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும்ல. ஆனா இங்க வர்ற கல்வி எப்படி இருக்கும் பாருங்க, பல்வேறு நிலைகள்ல வரும். 20 வயசுல வரும், 30 வயசுல வரும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படிப்பறிவு இல்லாதவங்களா இருப்பாங்க, ஆனா இது அருமையா பணம் சொல்றாங்க, பேசுறாங்க. எங்க இருந்து வந்தது இதெல்லாம் இல்லைங்களா? ஐயாலாம் எப்படி எப்படி பாடம் சொன்னாங்க? அவங்களாம் என்ன போய் படிச்சு பிஏ பண்ணி எம்ஏ பண்ணி பிஹெச்டி பண்ணி சர்வீஸ் முடிச்சுட்டேன், இப்போ சுரேஷ் நான் படம் சொல்றேன் உனக்கு அப்படின்னா வந்தது இல்லை. எவ்வளோ பேர் நம்ம கண்ணால் பார்க்குறோம் இங்கேயே பெரியவர்களை, என்ன படிச்சுட்டு வந்தாங்க, பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றும் படிக்கல, ஆனால் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்தது இதெல்லாம்னாரு. சில பேரெல்லாம் யார்கிட்ட அவங்க இப்போ பாடம் படிச்சாங்கன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ சிலராக தெரியுது இவங்ககிட்ட படிச்சாங்க, சில பேர்லாம் எங்கே படிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் நமக்கு பாடம் சொல்றாங்க. எங்கேருந்து படிச்சாங்க தெரில, ஒன்னே ஒன்று தான் தெரியுது. என்ன தெரியுதுன்னாரு, ஒருமை கண் தான் கற்ற கல்வி, ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு வைத்து. அதனால அப்ப இவர் புத்தரை என்ன சொல்றாரு வேற்பிள்ளை உரையில, சீர் ஒன்றுமில்லையான உனை ஓர் உரையில் வெல்வோம்னர். சீர் ஒன்றுமில்லை அப்படின்னா உனக்கு ஒரு சிறப்பும் கிடையாதுங்கிறாரு. ஏன்னா ஒரு சமய தர்க்கத்தை பேசணும்னா குறைஞ்சது 2 சிறப்பு இருக்கணுமா, சமயச்சீர் இருக்கணுமா, கல்விச்சீர் இருக்கணுமா. உனக்கு சமயச்சீர் இல்லை. ஏன்னா சமயச்சீர் இருந்திருந்தால் நீ என்ன பண்ணிருப்ப, இந்த புறப்புற சமயத்தையே சிறந்த சமயம் பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன், சித்தாந்த சைவத்தை பேசியிருப்ப. இன்னொன்னு உனக்கு கல்விச்சீரும் இல்லை, நீ படிக்கவும் இல்லை, முட்டாள் நாண்டல். அவன் படிச்சான் அப்படிங்கிற இவருக்கு எப்படி தெரியும்னாரு, எவன் சிவபெருமான கடவுள்னு ஏத்துக்கலையே அவன் படிக்காதவன்ட்டு போயிட்டார். நான் சொல்ல, நீங்க என்ன இது பண்ணிட்டாங்க, திருவள்ளுவர் சொல்றாரு, கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாழறிவன் நற்றால் துளாரன் என்று. சிவபெருமான படிப்பினுடைய அறிவு எதுன்னா அதுதான். பண்டார சாஸ்திரத்துல ஒரு இடத்துல கல்விய கற்புங்கிறார். அந்த இடத்துல கற்புங்கிறது என்னன்னாரு, சுவாமியை தவிர வேற யாரும் நினையாது இருத்தல். அப்ப அதுதான் கற்பு, அதுதான் கல்வி. அப்ப கல்விங்கிறது என்னன்னா சுவாமி வழிபாடு. நல்லா படிச்சிருக்கான் சார் அப்படின்னா எப்படி சொல்லணும், சுவாமியை ரொம்ப அன்போடு வழிபாடு. இல்லைன்னா பெரிய பட்டங்கள் பெற்று இருந்தாலும் நம்ம சில சொல்லுவோம், சில ஆட்களை நம்மளே சொல்லுவோம், நிறைய படிச்சிருக்கான் சார், எதுக்கு சார் இவ்வளவு படிச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு குணம் இல்லைன்னா, அந்த ஒரு பண்பு இல்லைன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பக்தி இல்லைன்னாலும் அப்படித்தான். அப்ப எது அடிப்படையா வருதுன்னா சுவாமியை நினைக்கணும், அதுதான் படிப்புடையது. அதனால என்ன சொல்லிட்டார், ஒரே வார்த்தை வேற்பிள்ளை உரையாளர் பாட்டுல கடவுள் மாமன் இப்படிதான் சொல்றார், இகழ்ச்சி எனினும் அப்படின்னா உங்க கூட பேசுறதெல்லாம் எங்களுக்கு இகழ்ச்சிப்பா, சீர் ஒன்றுமில்லையான உன்னை, உன்கிட்ட பேசுறது உனக்கு என்னடா சிறப்பு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்களாம். அந்த சீர் ஒன்றுமில்லை அப்படிங்கிறதுக்கு உரையில் எழுதுறாரு, ஒரு சமய தர்க்கம் பண்ணோம்னா சமயச்சீர் இருக்க வேண்டும், கல்வி சீர் இருக்க வேண்டும், ரெண்டும் இவன்ட்ட இல்லை, அதனால சீர் ஒன்றுமில்லை அப்படின்னு எழுதினார்னு சொல்லிட்டார். அப்படின்னா சமயச்சீர் அப்படின்னு சொன்னா சித்தாந்த சைவத்துடைய உயர்வு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அந்த சமயச்சீர் பெற்றிருக்கான்னு அர்த்தம். கல்வி சீர் இருந்திருந்தா சுவாமி அறிந்திருப்பான். தில்லை கோயில்ல அவருடைய திருவடியில அந்த மண்டபத்துல உட்கார்ந்து கொண்டு புத்தனே கடவுள் என்று ஸ்தாபனம் செய்வேன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தான்னா, கடவுள் மாமுனி ஒரு வார்த்தையில சொல்ல போனா அவன் எவ்வளவு பெரிய மடையனா இருந்திருக்கணும். இங்க அதை சொல்லணும் அப்படின்னா அதனால வேற்பிள்ளை உரை தட்ட தெரிந்தார். சமயச்சீரும் இல்லை, கல்வி. ரெண்டாவது நான் அடிக்கடி நினைப்பேன், இப்படிலாம் உரை எழுதுறதுக்கும்
என்ன செய்யணும்? ஒரு கட்ஸ் இருக்கணும் சார். சரி, இவர் யாழ்ப்பாணத்துக்காரரு, அந்த நாட்டில் இன்னை வரைக்கும் புத்த மதம் இருக்கு, நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் காலத்துல இன்னும் அதிகமா இருந்திருக்கு. புத்தர்களுக்கு சுத்தி நடுவில் உட்காந்துட்டு அந்த புத்த குருவுக்கு கல்வியும் இல்லை, சமயம் ரெண்டு அறிவும் இல்லை அவனுக்குன்னு உரை எழுதுறாரு. அப்படின்னா சாமி கூட இருக்குங்க, அதான் தெரியுது. அதனால இன்றெளிய நின்னுடன் இகழ்ச்சி எனினும் சீர் ஒன்றுமிலையான உனை ஓர் உரையில் வெல்வோம். அப்படின்னா உனக்கு நீ படிக்கவும் இல்லை, உனக்கு சமயம் தெரியல, உன்னை ஒரே வார்த்தையில நாளைக்கு நாங்க தட்டி எடுத்துடும் பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மிக்க திறன் மன்னவரும் மெய் உணர்வினோரும் தொக்க சபை முன்னர் நமது அத்தக்க உரை சொன்னால் தக்கதனம் இலது தகாது இது என்றால் எக்கலகமும் இலை இதே கருமமானால். ரொம்ப நியாயமா நம்ம சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மன்னரும் சமய அறிவு பெற்ற பெரியவர்களும் அவர்களை அழைத்து நாம பேசுவோம். தக்கது எது தகாதது எது அவர்கள் சொல்லட்டும். தக்கது எது தகாதது எதுன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய சமயம் எது, தக்கது எது, ஏற்றுக்கொள்ள மறுக்க வேண்டிய சமயம் எது, அப்ப சைவமா புத்தமா அப்படிங்கிறத தக்கதனம் தக்கது என எல்லாம் இது தகாதது இது என்றால் எக்கலகமும் இல்லை. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, பெரியவங்க சொல்லி ஒரு முடிவு சொல்லட்டும், எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இதே கர்மமாமால் இதுதான் காரியம் அப்படின்னு இவங்க இங்கேருந்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஏன்னா ஒன்னும் சொல்லாம கிளம்பி வந்துட்டா என்ன பயந்து போய் ஓடிட்டாங்க இவங்கெல்லாம் ஆயிரும். எதையாவது எதிர்த்து சண்டை கண்ட போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தனுக்கு வாய் வழியா பேச தெரியாம இவங்க எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆயிடும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ உங்க கூட பேசுறதுங்கிற எங்களுக்கு நிலை இல்லை, ஆயினும் ஒரு நன்றி உள்ளம் படைத்து ஒரு நல்லவர் ஒரு நாய் குறைச்சா கூட சமாதானப்படுத்திட்டு போனோம். அந்த கருத்தின்படி இப்போ உங்க கூட பேசுறதெல்லாம் எங்களுக்கு இகழ்ச்சி. ஏன்னா சுவாமிக்கு புறம்பா இருக்க ஒருத்தர் நாங்க பேச மாட்டோம், அது பாவம். இருந்தாலும் உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம். என்ன சொல்றோம்னா, நாளை மன்னர் பெரியவர்கள் சமயங்களை பற்றி ஆய்ந்த வல்லுநர்கள் அவங்க முன்னாடி வச்சு நம்ம அதை பேசுவோம். தக்கது எது தகாது எதுன்னு அவங்க சொல்லட்டும், அப்ப எந்த குழப்பமும் நமக்குள்ள இல்லை என்று சொல்லிட்டு வெளியே வராங்க. வந்து என்ன பண்றாங்களாம், மன்னருக்கு கடிதம் அனுப்புறாங்க. சொல்ற உத்தரம் உரைக்க அறியாது, உத்தரம் உரைக்க அறியாது பொலியூரர் புத்தனை முனிந்தனர் புடைத்தனர்கள் என்றே இத்தலம் உரைத்து விடும் என்று வளவன்பால் மெய்த்தவர் உரைத்தெழுதும் ஓலையை விடுத்தார். உத்தரம் உரைக்க தவறி, உத்தரம்னா அந்த புத்தன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாம இவங்கள்லாம் இந்த சைவர்கள்லாம் அவனை அடிக்க வந்துட்டாங்க, அவனை ஏத்து கூச்சல் போட்டு பெரிய ரகலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த ஊர் சொல்லிரும். ஏன்னா அவன் 2 பேரும் தான் உட்கார்ந்துருக்கான், இவங்க 3000 பேர் சுத்தி நிற்காங்க. அப்ப பொதுவா என்ன ஆகும், அதனால சார் அவன் வெளிநாட்டுக்காரன், அவன் ஏதோ தெரியாம வந்தவனு சொல்ல இவங்க எல்லாம் போய் அடிக்க போயிட்டாங்க சார் அவனை, அப்படியே சொல்லாரு பாட்டுல. புத்தரம் உரைக்க தவறி, அவனுக்கு முறையா பதில் சொல்ல தெரியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க, புலியூரர், புலியூர்னா அந்த ஊர்க்காரங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆதிசைவ பெருமக்கள் இவங்கெல்லாம் புத்தனை முனிந்தனர், அவன் மேல போய் கோவப்பட்டாங்க, புடைத்தனர்கள் அடித்தார்கள் அப்படின்னு நாளைக்கு ஊர் சொல்லிடக்கூடாதுன்னு கவனமா இன்னைக்கே மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நீங்க வங்க மன்னா, ஏன்னா மன்னர் முன்னாடி வச்சுட்டு செஞ்சுட்டா வம்பு இல்லை, எதையும் பேசிக்கலாம் அப்படின்னு செஞ்சாங்களாம். என்ன சொல்றாரு, புத்தனை முனிந்தனர் புடைத்தனர்கள் என்றே. அதனால புத்தர்கிட்ட கோவப்பட்டாங்க, அவர் அடிச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி என்று இத்தலம் உரைத்து விடும் என்று ஊர்ல நாளைக்கு அப்படி பேசிடுவாங்க. உரைத்து விடும் என்றே அப்படின்னா நாளை இந்த ஊர் அவ்வாறு சொல்லிவிடும் என்னும் துணிவு பற்றிங்கிறார். அப்படின்னா கண்டிப்பா அப்படி நடந்துரும். ஏன்னா 3000 பேர் இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் இருந்தா என்ன ஆகும் சார், அந்த ஆள் ஏதோ சொல்ல ஊச்சல் போட்டு அவன் மேல பாஞ்சும் அவன் உயிர் படுத்தது பெருசு அப்படின்னு நாளைக்கு ஏதாவது சொல்லிடுவாங்க. அது தகாதது, நம்ம முறை அது இல்லை. அதனால என்ன பண்ணாங்களாம், அந்த மாதிரி நடந்துற அப்படி எதுவும் பேர் வந்துடக்கூடாதுன்னு இத்தலம் உரைத்து விடும் என்று வளவன்பால் மன்னர்பால் மெய்த்தவர், மெய்த்தவருங்கிறார். இவங்களெல்லாம்
ஏன் மெய்த்தவர்னு போட்டாருன்னா, அவங்களும் தவம் செய்யறவங்க புத்தர்களும். அது பொய்த்தவம், இது மெய்த்தவம். அதனால மெய்த்தவர்னு ஒரு வார்த்தை உண்டு. ஏன்னா சமணர்களும் தவம் செய்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற தவம் எல்லாம் எங்க வந்து நிக்குதுன்னாரு, கடவுளையே சிவபெருமானே கடவுள் ஏத்துக்காததுனால அந்த தவம் எல்லாம் என்ன பொய்த்தவம் ஆச்சு. தவம் அப்படின்னு சொன்னாலே அது இந்த இங்கதான் நிக்காது. அதனால வந்து தவத்தை என்ன வார்த்தை போட்டார்னா, அது வித்தியாசத்திற்காக மெய்த்தவம். சார் 4 பெருமக்கள் தவத்தை காட்டுறாங்க. 3 பெருமக்களையும் அறிமுகம் படுத்தும் பொழுதே சேக்கலார் சுவாமிகள் தவசீலர்கள்ங்கிற வார்த்தையில தான் பேசுறார். தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படிதான் பேசுறார். திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டின் நெறிவாள வரு ஞான தவ முனிவருங்கிறார். அவரால் தவ முதல்வர்னு ஞானசம்பந்தர் சொல்றார், தவ முனிவர்னு அப்பர் சுவாமியில சொல்றார், சுந்தரரை விழுத்தவ வேந்தருங்கிறார், அரசன்கிறார். சேக்கலார் சுவாமிகள் தான் எல்லாத்தையும் தவம்ங்கிற சொல்லலையே 3 பேரையுமே பயன்படுத்துறார். தவ வேந்தருங்கிறார். சுந்தரர் இன்னும் உலகத்திலே சுந்தரர் செஞ்ச தவம் யாரும் செய்யலன்னு சுவாமியே சொல்றாரு. எங்க சங்கிலியார்க்கு தூது போகும் பொழுது சங்கிலியார் தவம் செஞ்சதை பாராட்டுறார் சுவாமி. பாருங்க தவத்தை எப்படியெல்லாம் சேக்கலார் பயன்படுத்துறாரு. சங்கிலியார்ட்ட தூது போறார். இவர் பகல்ல கோயில்ல பார்த்தாரு, எல்லாருக்கும் கதை தெரியும். அந்த அம்மாவே எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டாரு. இப்ப சுவாமியை போய் கேட்க சொல்றார். இப்ப சுவாமி சங்கிலியார்ட்ட போனோம். சங்கிலியார்ட்ட போனோம்னா இந்த அம்மா இவர் ஏற்கனவே கல்யாணமானவர், இப்ப இவர் போய் பேசணும். ஆனா பேசுறாரு. எப்படி பேசினார் போனோன்னு? ஏன்னா அந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பெரிய அடியார் தான் திருமணம் செய்வேன்னு இருக்கிறாங்க மடத்துல. அவங்க தவமே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால சுவாமி போன உடனே எப்படி ஆரம்பிச்சார் பாருங்க, சாரும் தவத்து சங்கிலிகள். தவத்தையே சார்ந்து நிற்கிற சங்கிலி நான் சொல்றதை கேளு. முதல்ல அங்கேயே ஒரு அடி. அடுத்த வார்த்தை போட்டார். சுந்தரரை அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் நல்ல பாட்டு எழுதுவான். அவன் நரசிங்கமுனிவர் ராசா குடும்பத்தை வந்த பிள்ளை, ஏகப்பட்ட வசதி கட்டி தலைமுறைக்கும் வச்சு சாப்பிடலாம் கவலைப்படாம. இதெல்லாம் ஒன்றும் சொல்லல, ஒன்றும் சொல்லல. ஒரே ஒரு தகுதி சொல்ற, சாலை என்பால் அன்புடையான்கிறார். என் மேல ரொம்ப அன்பு கொண்ட ஒருத்தன். அதைத்தான் அந்த அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்கு. உன் அடியார் தாழ்மணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அப்படிதான் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கு. இதை சொன்னோடனே இந்த அம்மா இதாயிருச்சு. அடுத்தது ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க. இதுதான் சார், கல்யாணம் புரோக்கர் வேலையிலேயே நம்மளால மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. இல்லைன்னா எப்படி போய் பேசலாம் பாருங்க. அங்க நீங்க ஒரு திருமணம் நல்லபடியா அமைஞ்சு அவங்க நல்லா இருக்கணும்னா சார், இன்னை வரைக்கும் என்ன சொல்றோம், அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை அவங்க 2 பேரும் சார்ந்த துறைகள் சில விஷயங்களாவது ஒத்து போற மாதிரி இருக்கும். அந்த அம்மாவுக்கு நல்லா பாட தெரியும்னு வச்சுக்கோங்க, நம்மளும் பெருசா பாட தெரியல, பாட்டை ரசிக்கவாது தெரியணும். அது என்ன ராகம்னாலும் சொல்ல தெரியும் பாடத்துல. அந்த அம்மா நல்லா சமைச்சதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடாது தெரியணும் இல்லையா? அது என்னதுன்னு ஐட்டமே சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்க, கருமையோன்னு வச்சுக்கிட்டு. அதே மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல வேலையில இருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த வேலை ராத்திரி 10 மணி 11 மணி வரைக்கும் எங்க கால் ஓடும், கஷ்டமா இருக்கும்னு இது அந்த அம்மாவுக்கு தெரியணும். இது என்ன வேலை, எங்க அப்பா எல்லாம் பஞ்சாயத்துல சாயங்காலம் 5 மணிக்கு முடிச்சுட்டு வந்துருவாரு, இந்த ஆளு டப்பா எடுத்துட்டு 7 மணிக்கு தான் உட்காருதாருன்னு வருத்தப்பட்டு இருந்ததுன்னா ஜோலி முடிஞ்சது. சுவாமி சொல்றான், அந்த அம்மா வந்து தவத்துல உயர்ந்தவங்க பார்த்தீங்களா, அதனால சுந்தரரை பத்தி அந்த அம்மாட்ட அறிமுகப்படுத்தும் என்ன சொல்றான், நீ தவத்துல ரொம்ப உயர்ந்திருக்கிற, அவனும் தவத்துல ரொம்ப உயர்ந்திருக்கான், அதனால நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அப்படி டெக்னிக்கா ஒரு வார்த்தையை விட்டான். சாலை என்பால் அன்புடையான் மேரு வரையினும் மேம்பட்ட தவத்தான். மேருமலை பெருசா சுந்தரர் செய்த தவம் பெருசான்னா மேருமலை சின்னதுங்கிறார். சுந்தரர் செய்த தவம் அதை விட பெருசு. சான்றிதழ் யார் கொடுக்குறா தெரியுங்களா? சும்மா ஏதோ இந்த சுந்தரனார் யூனிவர்சிட்டி மதுரை பல்கலைக்கழகம் இதெல்லாம் கொடுக்கல. தவத்துக்கே உள்ள பல்கலைக்கழக சீஃப் அது கொடுக்குது. தவத்துக்கு தலைமை அதுதானே, அவரே பட்டம் கொடுக்கும். சாரும் தவத்து சங்கிலிகள் சாலை என்பால் அன்புடையான் மேறு வரையினும் மேம்பட்ட தவத்தான். சங்கிலி காலிலே விழுந்துருச்சு. அதுக்கு மேல என்ன, அவ்வளவு அப்புறம் கல்யாணம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி வெள்ளித்திரையில் கண்டு கொள்ளுங்க, எங்க என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவு. அல்ல ட்ரெய்லர் தான் ஓட்டும், சினிமா நீங்க பெரியவங்க எடுத்து படிச்சுக்க சொல்லிட்டார். அப்போ தவத்தினுடைய முதல்வர் சம்பந்தர், தவத்தினுடைய முனிவர் அப்பர் சுவாமிகள்,
தவத்தினுடைய வேந்தர் சுந்தரர் இவ்வளவு சொல்லிச்சா திருமுறை. தவத்தினுடைய தலைவர் யார் நேரடியா சொல்லல. நமக்கு தெரியும் தவத்தினுடைய தலைவர் அவர் தான். திருமுறையில நேர சொல்லல. பின்னாடி வந்து சாத்திரம் இதான் சார். ரெண்டையுமே கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணா. அதனால இங்க இவ்வளவு சொல்லல. திருவந்தியார்ல எடுத்தார். முதல் சுவாத்திரம் அதுல எடுத்தார். மூளையிருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தி பெற தவத்தின் தலைவர் என்று உந்தி பெற போட்டார். தவத்தின் தலைவர் சார். அந்த அப்ப தவத்துக்கு தலைமையா இருக்கிறவனை வழிபாடு செய்கின்ற அவனை நினைந்து செய்கிற தவம் மெய்த்தவம், ஏனையவெல்லாம் பொய்த்தவம். அதனால ஒரு வார்த்தை போட்டார். ஆதிசைவ பெருமக்கள் இவங்கெல்லாம் சுவாமிக்கே தானே வழிபாடு செய்கிறவர்கள். அதனால என்ன ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க. இத்தலம் உரைத்து விடும் என்று வளவன்பால் மன்னர்பால் மெய்த்தவர் உரைத்து எழுதும் ஓலையை விடுத்தார். ஆனால என்ன பண்ணாங்க, மன்னருக்கு ஒரு திருமுகம்னு பேர் அந்த காலத்துல எழுதி என்ன பண்ணாங்க, மன்னா இப்படி எல்லாம் நடந்தது, இங்க தாங்கள் இங்கே எழுந்தருளினால் இதற்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஓலையை விடுத்தார் அப்படின்னார். அப்படின்னா அது ஒரு மரியாதையான சொல். அனுப்பினார் அப்படின்னு சொல்ல விட ஓலையை விடுத்தல் அப்படின்னா மன்னருக்கு. அதனால அவங்களுக்கு செஞ்சது மட்டும் இல்லை, அடுத்தால சொல்றார். அந்தனர் பெருந்தவர் அருங்கலை உணர்ந்தோர் வந்து அணுகு நாளை மணிமன்று தொலை என்றே புந்தி மகிழ் ஓலை பல போக்கிய பின் வெய்யோன் முந்திர ஒளித்தனன் முளைத்தனன்றாவோன். அன்னைக்கு பகல் ஊரா என்ன பண்ணியிருக்கிறாங்க, மன்னருக்கு முதல்ல கடிதம் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, மிச்சவங்களுக்கும் கடிதம் அனுப்புறாங்க, அங்கங்க செய்தி அனுப்புறாங்க. எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க, ஏன்னா இந்த தர்க்கம் வந்து அதாவது மன்னர் வந்துருவார், நாம எல்லாரும் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இவனை என்ன நம்ம கோயிலில் வந்துட்டு நம்ம சாமி கிடையாதுன்னு சொன்னான்னா அதுக்கெல்லாம் அதாவது ஒரு முறையா அவனையும் நாம வந்து பேசணும். ஆனாலும் நீங்களாம் வந்துருங்க, நீங்க வந்துருங்க, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சாங்களாம். அந்தனர் பூஜை பண்ணக்கூடிய அந்தனர்கள், பெரும் தவத்தால் உயர்ந்தவர்களுக்கு, அருங்கலை உணர்ந்தோர், கலைனா நூல்கள் அர்த்தம். அருங்கலை நூல்கள்லாம் சாத்திரங்களை நல்லா படிச்சவங்க, திருமுறைகளை படிச்சவங்க, ஆகமங்களை படிச்சவங்க, அப்படி ஒவ்வொரு துறையில உள்ள பெரியவர்கள், இந்த ஊர்ல இருக்க பெரியவர்கள், அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து அருங்கலை உணர்ந்தோர். அவர் நயம் பாருங்க. நாளை புத்தரோடு வாது நடக்கிறது வாருங்கள் எழுதலையா, வேற்பிள்ளை எழுதுறாரு, சொல்றாரு அவ்வாறு எழுதுவது நாகரிகம் இல்லை, ஆதலாலே என்ன எழுதினாங்கன்னாரு, வந்து அணுகு நாளை மணிமன்று தொலை, நாளைக்கு எல்லாரும் வழிபாட்டுக்கு வாங்கன்னு எழுதினாங்க. என்ன மேட்ருங்கிறத எழுதலை சார். ஏன் அப்படின்னா அதை எழுதுறதுக்கு கை கூசுது. நாளைக்கு அங்க ஒரு சண்டை சச்சரவா இருக்கு, நீங்கெல்லாம் வாங்க நமக்குன்னா எழுதுறது. ரெண்டாவது, புத்த சமயம் என்று எழுதுவதற்கே கை வரலையா. ஏன்னா சைவ சமயம் மட்டுமே எழுதி பழகின கைகள் இது. சைவ சமயமே சமயம் தாய்மன்னர். சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் கொட்டால் என் உயிர் துணையேன்னு பாடி பூஜை பண்றவங்க எப்படி புத்த மதத்தோட ஒரு கலந்துரையாடல் வாங்கன்னு எழுதுவாங்க. அதனால எழுதல. ஆனா என்ன காரணம் எழுதினாங்க, நாளை மணிமன்று தொலை, எல்லாரும் நாளைக்கு சிதம்பரம் கோயில வழிபாட்டுக்கு வாங்கன்னு எழுதிட்டாங்க. என்றே புந்தி மகிழ் ஓலை பல போக்கிய பின், அதான் சொல்ல மன்னருக்கு எழுதும்போது ஓலையை விடுத்தார். ஓலையை விடுத்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரையோ ஒருத்தரை கொடுத்து, ஐயா சுரேஷ் ஐயா நீங்க கொண்டதை மன்னர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருங்க, இது ஓலையை விடுத்தல். புந்தி மகிழ் ஓலை பல போக்கிய பெண், 100 ஒன்ன எழுதி அந்த போஸ்ட் பாக்ஸ்ல கொண்டு போடுறா எல்லாத்துக்கும், அது போக்கிய பெண். அல்ல ப்ரொஃபஷனல் கொரியர் கொண்டு மொத்தமா ஐயா கொடுத்தாங்கன்னு சொல்லி, இந்த கொடு 101 இது இருக்கு போட்டு அனுப்பிச்சு விடு எல்லாத்துக்கும், இது எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடு, அது வந்து போக்கிய. மன்னருக்கு விடுத்தார். நீங்களே முடிஞ்சா நீங்க யார்ட்டையும் கொடுத்து விட்டுறாங்க, நீங்களே போய் பார்த்து அதை மன்னரை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு மன்னருக்கு போகும் பொழுது மெய்த்தவர் உரைத்தெழுதும் ஓலையை விடுத்தார் என்று சொன்ன கடவுள் மாமுனிவர் ஏனையவருக்கு சொல்லும் பொழுது புந்தி மகிழ் ஓலை பல போக்கிய பின். என்ன வார்த்தை, அவர் எழுதுறது ஒரு பக்கம்னா, இந்த ஆளு பின்னாடி வேற்பிள்ளை அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து உரையில் அப்படி எழுதுறார்.
இந்த நயத்தை அவர் காட்டலன்னா நமக்கு தெரியாது. அவர் சொல்றார், அடல புந்தி மகள் ஓலை பல போக்கிய பின் வெய்யோன் முந்துர ஒளித்தனன். வெய்யோன்னா சூரியன், சூரியன் மறைஞ்சான்னு அர்த்தம். சாயங்காலம் இது ஈவினிங் ஆயிட்டு, அதனால சூரியன் முந்துர ஒளித்தனன் முளைத்தனன் ராவோன் சந்திரன் மேல வந்தான்ட்டு. அப்படின்னா இரவு வந்து விட்டது, சூரியன் அஸ்தமாகிறார், சந்திரன் உதயமாகிறார், நடந்தது. வந்து இப்ப வந்து அப்படி அங்க வாராங்க. சொல்லிட்டு சொல்றார், துங்கவான் என்னும் மாதின் சுடர் முதல் திலதம் என கங்குலா மடந்தை பார்க்கும் கவின் கொள் கண்ணாடி என்ன சங்கவார் குளையார் கேட்ட தரளவென் கவிகை என்ன திங்கள் மா கடவுள் தோன்ற சிறந்தது ஞானமெல்லாம். அந்த நிலவு வந்ததை ஒரு பெரிய அழகா சொல்றார். துங்கவான் என்னும் மாதில் அப்படின்னா ஆகாயம் என்கின்ற அந்த மங்கையன் பொட்டு போல திலகம் போல அப்படி நிலவு. ஆகாயம்ங்கிறது மொத்தமா அந்த அது ஒரு மங்கை, அந்த பெண்ணுக்கு நெத்தியில ஒரு அழகா ஒரு சின்ன பொட்டு இருக்க மாதிரி அப்படி கங்கை அந்த சந்திரன் வந்தது அப்படின்னு அப்படியே ஒரு இயற்கை. ஏன்னா இது புராணம் இல்லையா, அங்கங்க கவிஞர் தன்னுடைய நயத்தெல்லாம் காட்டுவார். அதனால தூங்கவான் என்னும் மாதில் ஆகாயத்தை ஒரு பெண்ணா உருவைக்கிறார். சுடர் நுதல் திலகம் அத என்ன கங்குலா மடந்தை பார்க்கும் கவின்கொள் கண்ணாடி என இரவாகிய அந்த மங்கை அவள் பார்த்து தன்னை பார்த்து இது பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துதான். அந்த என்ன பெண்கள் மேக்கப்லாம் பண்ணிட்டு ஒரு கண்ணாடியில தன்னை சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிற மாதிரி அதுக்கு அந்த கண்ணாடி மாதிரி அந்த நிலவு இருந்துதான். அதனால கங்குலா மடந்தை பார்க்கும் கவின்கொள் கண்ணாடி என்ன சங்கவார் குளையார் கிட்ட தரள வெண் கவிகை என்ன சங்கமபார் குளையார் அப்படின்னா சங்குனால் ஆன குலை அணிந்திருக்காருன்னா சுவாமி. சங்கவென் குளையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீனா ஆனாய் கொய்மலர் சேவடினைய குறுகினோமே நாமா இருக்க முடியலன்னு சொல்லுவார். சங்கவென் குளையோர் காதில். அது மாதிரி சுவாமி வந்து வெண் சங்குனால் ஆன குலை அணிந்திருக்கிறான். சங்கவார் குளையார் கிட்ட தரள வெண் கவிகை என்ன அவருக்காக செய்யப்பட்ட முத்து பந்தல். தரளம்னா முத்து, முத்து பந்தல் மாதிரி இருக்கா இந்த நிலவு மேல இந்த அழகா. அதனால சங்கவார் குளையார் கிட்ட தரளவென் கவிகை என்ன திங்கள் மா கடவுள் தோன்ற சிறந்தது ஞானமெல்லாம். ஏன்னா அப்படி வந்த உடனே உலகம் பூரா அந்த வெளிச்சம் இரவு இந்த அது என்ன சொல்றாரு, திங்கள் மா கடவுள்ங்கிறார். சந்திரனை அவ்வளவு உயர்த்தி சொல்றார். அதுக்கு வேற்பிள்ளைய சொல்றார், அந்த ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா பகல் பூரா இருந்த சூரிய வெப்பத்தில் இருந்து இந்த ஆன்மாக்களுக்கு குளிர்ச்சியான ஒரு அந்த நேரத்திலே வந்து குளிர்ச்சியையும் இன்பத்தையும் ஒரு சேர தந்தது சந்திரன் எழுதுகிறார். இரவு அதனால வந்து இரவு என்பதுதான் இன்பத்திற்குரிய காலமும் அது காம நூல்கள்லையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து என்ன சொன்னார், பகலெல்லாம் வந்து சூரியன் வந்து ஒரு வெப்பத்தை கொடுத்து அந்த நிலை மாறி இப்போ ஒரு குளிர்ச்சினா சந்திரனை பார்க்கறதே குளிர்ச்சி இல்லையா. மதில் தன்மை செய்தோன்னு தானே சொல்ற, தீயில் வெம்மை செய்தோன்னு இங்க தன்மை செய்தோன்ட்டார். அதனால அவ்வாறு சூரிய வெப்பத்தில் இருந்து நம்மை விடுவித்து குளிர்ச்சி தந்து இன்பம் தருதல் அது சந்திரனுடைய தொழில். எது போல எனின் வினை என்கின்ற வெப்பத்திலிருந்து நம்மை விடுவித்து பிறவி என்கின்ற துயரில் இருந்து எடுத்து சென்று இன்பம் தருகின்ற கடவுள் போல. அதனால திங்கள் மா கடவுள் வந்து அதனால அங்க வந்து சந்திரனை அது கோமை எங்க விட்டார், திங்கள் போல் திங்கள் மா கடவுள்னாரு. ஏன்னா பெருமானம் என்ன செய்யறான்னாரு, இந்த வினைங்கிற வெப்பத்துல இருந்து இந்த பிறவியில் அல்லாடிக்கிட்டு இருக்கிற நம்மளை எல்லாத்தையும் அந்த வெப்பத்திலிருந்து நீக்கி எங்க கொண்டு போறானார், அவனுடைய திருவடி என்கிற குளிர்ச்சி பொருந்தி அவனுடைய திருவடியில கொண்டு வைக்கிறான். அது மாதிரி சந்திரன் பகல்ல சூரியன் என்கின்ற வெப்பத்துல தடுமாறி கொண்டிருந்த நம்மளை எல்லாம் குளிர்ச்சி பொருந்திய நிலையில கொண்டு வந்து இன்பம் தருவது போல. அதனால திங்கள் மா கடவுள் தோன்ற சிறந்தது ஞானமெல்லாம். இதெல்லாம் இந்த புராணம் பாடக்கூடிய புலவர்கள் அவங்களுடைய கவி நயத்தை காட்டுறது நிறைய இடங்கள்ல. இப்ப நமக்கு இந்த வாதவர் புராணம் பத்தி உள்ளதுக்குள்ள கொஞ்சம் சின்ன புராணம் 545 பாட்டு. இப்ப கந்த புராணத்துல எல்லாம் 10,000 பாட்டு, திருவிழா புராணத்துல 3,300 பாட்டு. அங்கங்க மதுரை ஊரையும் தெருவையுமே பத்தி கிட்டத்தட்ட 300 பாட்டு பாடுறாரு. கிட்டத்தட்ட 300 பாட்டு 200 பாட்டுக்கு மேல மதுரையை பாடுறாரு.
அது மாதிரி என்னெல்லாம் பண்றாருன்னு மதுரைக்கு இருக்கிற அகழி சிறப்பு ஒரு 10-15 பாட்டு பாடுறாரு. மதுரைக்கு இருக்கிற மதில் சிறப்பு 10-15 பாட்டு பாடுறாரு. அப்புறம் வீதிகளை பாடுறாரு. ஒரு வீதியை சொன்னா பரவாயில்ல, மதுரையில் என்னெல்லாம் வீதின்னு பரத்தையர் வீதி, அதுல இருந்து ஆரம்பிக்காரு. பரத்தையர் வீதி, அதுக்கப்புறம் வணிகர் வீதி, அப்புறம் மறையவர் வீதி, அதுக்கப்புறம் ஆதிசைவர் வீதி, அதுக்கப்புறம் திருக்கோயில், அப்புறம் திருக்கோயில்ல இருந்து இவ்வளவு மதுரை பத்தி பேசிட்டே போறாரு. அது ஒன்னொன்னும் அவருடைய இயற்கை வர்ணனைகளும் அப்படி வந்து எடுத்துட்டு போறாரு. வணிகர் வீதியில சொல்றாரு, வீடு கதவுகளே தங்கத்துல தான் செய்யப்பட்டிருக்கான். நம்ம வீடு கதவு எல்லாம் வந்து மரத்துல செய்வோம், அல்லது இப்ப இருக்கிற காலத்துல வேணா ஒருவேளை ஏதாவது உலோகங்கள்ல செய்யலாம். அங்க என்ன உலோகத்துல செய்யணும்? தங்கத்துலதான் கதவாம். அந்த கதவு கைப்பிடி எல்லாம் கூட முத்து பதிச்ச இதுகளை தான் கைப்பிடி இருக்கான். வீட்டு கைப்பிடி அப்படி இருக்குன்னா இப்ப வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்க. வணிகர்கள் அவ்வளவு வசதியா இருந்திருக்கிறார்கள் சொல்றார். அதே இதை வந்து ஆதிசைவர் வீதி மறைவர் சொல்லும் பொழுது, பெருமானையே நினைந்து போற்றி தவத்தால் உயர்ந்தவர்கள் வழிபாடு செய்கின்ற திருமடங்கள் அந்த மருகுதோறும்ங்கிறார். அங்கங்க மடங்கள் இருந்ததுங்கிறார். அப்படி அந்த ஒவ்வொரு பெருமையா வந்து சொல்லிட்டே போறார். இது புலவர்கள் அவங்களுடைய நயம் காட்டுறது. அது மாதிரி இங்க அதனால அவங்க எல்லாம் கடிதம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இரவு வந்தது, சூரியன் போயிட்டாரு, சந்திரன் வந்து எல்லாம் தூங்க போனாங்கன்னா வேலை முடிஞ்சது. அதுக்கு சொல்றதுக்கு அவர் தூங்கவான் என்னும் மாதின் சுடர்நுதல் திலதம் என்ன கங்குலா மடந்தை பார்க்கும் கவின்கொள் கண்ணாடி என்ன சங்கமார் குளையார் கிட்ட தரளவின் கவிகை என்ன திங்கள் மா கடவுள் தோன்ற சிறந்தது ஞானமெல்லாம் என்று அப்படியெல்லாம் வந்து ஒரு அமைப்பை வந்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்த பாட்டுல, இன்று ஒரு தினமும் தேரா இங்கு இரு நாளை யாங்கள் உண்டனது உயர்ச்சியின்மை காட்டுவம் உலகிற்கென்று நன்றிகொள் மனையில் சென்றே ஆறும் நல்லுணவு மாந்தி அன்றிரு மேன்மையாளர் அருந்துயில் பயிலும் காலை. எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, இப்ப கிளம்புறாங்க. கிளம்பி அவன்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. சொன்னாங்கன்னா அவன் மனசுல நினைச்சிட்டு போறாங்க, இன்று ஒரு தினம், இன்னைக்கு ஒரு நாள் இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு வந்து வச்சுக்கிறோம் நாங்க. ஏன்னா நாங்க வந்து மன்னரை வர சொல்லியாச்சு, நாங்க எல்லாம் வரோம், அதனால நாளைக்கு முறையா உன்னை வந்து தோக்கடிப்போம், அதனால இன்னைக்கு ஒரு நாள் இப்படியே இருந்துக்கோ. இன்று ஒரு தினமும் தேரா இங்கு இரு நாளை யாங்கள் உண்டனது உயர்ச்சி இன்மை காட்டுவம். உன்னுடைய உயர்வு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நாளை காலையில காட்டுறோம் பாரு, விடிஞ்சா தெரியும். அதனால உண்டனது உயர்ச்சி இன்மை காட்டுவம் உலகிற்கு, உலகத்துக்கே காட்டிடுவோம் நாளைக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நன்றி கொள் மனையில் சென்றே வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லணும். அவங்கவுங்க அவங்களுக்கு வீட்டுக்கு போனாங்கன்னு. என்ன வார்த்தை போட்டாரு? நன்றி கொள் மனையில் சென்றேன். அது என்ன நன்றி கொள் மனையா? விருந்தினர்களை எல்லாம் உபசரிக்கின்ற மேலான தன்மையுடைய மனையால் இருக்கும் மனை நன்றி கொள் மனைங்கிறார் உரையில. ஏன்னா அந்த மனை எப்படியா? விருந்தினர்களை உபசரிக்கிறதிலேயே உயர்ந்து இருக்கின்ற மனையாள். அதனால விருந்தினர்களை உபசரிக்கின்ற அந்த பாங்கு இருக்கின்ற, அதனால அந்த மனைக்கு நன்றி கொள் மனைன்னு சொல்றார். அது ஒரு காரணம் சொல்லு. நன்றி கொள் மனையில் சென்றே ஆறும் நல் உணவு மாந்தி, மாந்துன்னா சாப்பிட்டு, நல் உணவுங்கிற. ஏன்னா அவங்க விருந்தினர்களுக்கு அப்படி உபசரித்து வேள்விக்கெல்லாம் கொடுத்து வானுலகத்திற்கும் அதிதி முதலாயினோருக்கும் போனகமாய் அறுசுவை படைத்து எழுதுகிறார். அப்படி செய்கிறவர்களாம். அதனால அந்த உணவு எப்படின்னாரு? நல் உணவு. அதனால அதையும் வந்து சொல்ல, நல் உணவு மாந்தி அன்று இரு அன்று இருள் மேன்மையாளர் அருந்துயில் பயிலும் காலை. அந்த நிலவு அன்னைக்கு இரவு அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி உறங்கினார்கள் அப்படின்னு வந்து அதை சொல்றார். அதுக்கு அருந்துயில் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். துயில் கொண்டார்கள்னு மட்டும் போட்டிருந்தா பரவாயில்ல, அருந்துயில்ங்கிறாரு. அதுக்கு காரணம் எழுதுறாரு. அருந்துயல்னா புறப்புறச்சமையாகிய புத்தரை ஓட்டுதல் குறித்த யோசனை மேலீட்டினால் அருந்துயல் என்றார்னார். ஏன்னா நாளைக்கு இவரை போய் வெல்லணும், அவர் செய்யணுமே அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறதுனால அந்த தூக்கம் ரொம்ப ஒரு எப்பவுமே இருக்கிற மாதிரி ரொம்ப நல்ல தூக்கமா இல்லை, அதை பற்றி எண்ணம் மனசுல ஓடுது, அதனால அருந்துயல் அப்படின்னாரு. இன்னொன்னு சொல்றார்,
அருமையான துயில்னு பதிலா. அப்படின்னா நல்ல தூங்கினா அப்படின்னா அருமையான துயில்னா என்னவா? இவர் எழுதுறார், நடேசபிரான் சாமியை வேற்பில் எழுதுறார், நடேசபிரான் கனவில் வெளிப்படும் துயில் என்பார் அருந்துயில் என்றார். ஏன்னா கனவுல வர போறான், அது பின்னாடி நடக்க போது சொல்றாரு, அவனை கனவுல பார்க்கிற துயில் இது, அதனால இது அருந்துயில், அருமையான துயில் என்றார் என்றெல்லாம் சொல்லி, அன்றிரு மேன்மையாளர் அருந்துயில் பயிலும் காலை அப்படின்னு சொல்றார். அந்த விருந்தினருக்கு அப்படிங்கிறத, அந்த நன்றிகொள் மேன்மை, நன்றிகொள் மனையில் சென்றே அப்படிங்கிறது எல்லாம் நாம ஏற்கனவே பெரிய புராணத்துல அதெல்லாம் விருந்தினை உபசரி போன்ற மேன்மையான உயிர்களை உடைய மனையாள, மேன்மையான குணங்களை உடைய மனையாளை உடைய இல்லம் நன்றிகொள் மனை அப்படின்னு எழுதுறார் அதுக்கு நம்ம வேற்பிள்ளை. ஏன்னா அந்த இதுல இளையான்குடி மாறனாயனார் புராணத்துல எல்லாம் அந்த இரவு அவர் வந்தாரு, நடந்தது, அந்த உபசாரம்ங்கிறது எப்படி இருந்தது அது அருமையா சொல்றாரு. செல்லல் நீங்கள் பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் முளை வாரி கொடு வந்தால், அந்த அந்த ஐடியா கொடுத்தது யாருன்னா அவர் இல்ல, இளையான்குடி மாறனாயனுடைய துணைவியார் தான் அந்த ஐடியா கொடுத்தது. இப்ப என்ன செய்யலாம்னு உடனே, இரவு வேற வீட்டுல ஒண்ணும் இல்லை, வந்தா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அது அருமையான இடம். அது என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து அறப்பணிகள் செஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கணும்னா, முன்னமையோட இப்ப செல்வமெல்லாம் இருந்திருக்கணும். 4 பேருக்கு நல்லது செஞ்சா நல்லா தானே இருந்திருக்கணும். ஆனா இவர் எல்லாத்தையும் கொடுத்து கொடுக்கலார போயிட்டாருன்னா, இப்ப இதை கேட்டவுடனே சில பேருக்கு அதான் சார் நான் யாருக்கும் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு ஆயிடுவான். கொடுத்து கொடுத்து கேட்டாம்னா பிறகு விவரமா இருங்க சார், நீங்க வாட்டி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அப்படின்னு ஊர்ல தான தர்மமே இல்லாம இருக்கும். இவர் நிலைமையில அப்படிதான் ஆயிட்டு, கொடுத்து கொடுத்து தான் ஆயிட்டாரு. அதுக்கு சேக்கலாசுவன் ஒரு வார்த்தை போடுறாரு, செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும், செல்வம் இருக்கும் பொழுது செஞ்சது மட்டும் இல்லையா, அன்றியும் மெய்யினால் அல்லல் நல் உறவான போதினும், நல் உறவுன்னா வறுமைன்னு அர்த்தம், நல் உறவான போதினும் வல்லர் என்று அறிவிக்கவே. இந்த இளையான்குடி மாறனாயனார் செல்வம் இருக்கும் பொழுது மட்டுமில்ல, செல்வம் இல்லாத போதும் இவ்வாறு செய்யக்கூடிய குணநலமுடைய வல்லவர் என்று உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று சுவாமி நினைச்சானாம். அதனால வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம், மல்லல்னா ரொம்ப வளமைன்னு அர்த்தம், ரொம்ப வளமையா இருந்த செல்வம் மெல்ல மறைந்து கொஞ்சமா நாள்தோறும் மாறி ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார். தில்லை பெருமான் நினைக்கிறான், இவருக்கு கொஞ்சமா வறுமையை கொண்டு வறுமையிலையும் இவர் செய்யக்கூடியவர்னு உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறானா. அதனால வறுமை வந்துதான். அந்த வறுமை வந்ததுன்னா நல்வுறவான போதிலும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை போட்டாரு, ஒல்லையில், ஒல்லைன்னா கொஞ்சம் வேகமா வந்துருச்சான். அது எப்படி வறுமை பதம்னு, வறுமை அவலம் வந்ததுன்னு சொல்லல, பதம் என்பது உயர்ந்த நிலை. நீங்க பரமுக்திக்கு போக முன்னாடி ஆன்மாக்கள் சாலோகம் சாமீபம் சாரூபத்தை நம்ம என்ன சொல்றோம், பதமுக்தி என்று சொல்றோம். உயர்ந்த நிலைக்கு தான் பதம்னு பேர். வறுமை என்கின்ற உயர்ந்த நிலை அடைந்தாருங்கிறது. அப்படி வார்த்தை எப்படி போட்டா பாருங்க, வறுமை பதம் புக உண்ணினார். அப்படி வரணும்னு தில்லை பெருமான் நினைச்சாருனாரு. எதுக்கு சொல்ல வந்தா, அந்த மனையால் அவ்வாறு உபசரித்தார்கள்னா, அங்க நீங்க போய் வயல்ல காலையில வச்சுட்டு அந்த நெல்லை எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட ஏதாவது இப்ப நம்ம பண்ணிடலாம், இதை தவிர எனக்கு வேற என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு அந்த திட்டத்தை கொடுத்ததே இந்த அம்மா. செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் முளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று அயரூர. இதுக்கு மேல வேற ஐடியா என்கிட்ட ஒண்ணும் இல்லை. பக்கத்து வீட்டுல அங்கங்கெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சிடலாம், இனிமே போய் அவர் வீட்லயும் கதவு தட்ட முடியாது, அதனால இதுதான் செய்யலாம் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி இது சொன்னாங்களா அந்த அம்மா. இப்ப அவர் வாங்கி எடுத்துட்டு வரார். ஒரு அடியார உபசரிக்கணுங்கிறது இளையான்குடி மாறனாயனாருடைய விருப்பம். இப்ப அந்த அம்மாவுக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருந்துன்னு வச்சுக்கோங்க,
நம்மால தொல்லை பெரிய தொல்லை, யாரையாவது ஒருத்தரை ராத்திரி 11 மணி வீட்டுல கூட்டு வந்து உயிர் எடுக்க இங்கேயே ஒண்ணும் இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்கணும் இல்ல. சரி, இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னது மட்டும் இல்ல, அந்த அந்த உணர்வை சேக்கலாசம் எப்படி காட்டுறாரு பாருங்க. அவர் எடுத்துட்டு வாரார். எடுத்துட்டு வந்த உடனே அந்த அம்மா இப்ப எப்படி அதை வாங்கினாங்கன்னு, வைங்க வைங்க அப்படின்லாம் சொல்லல, வாசல்ல போய் நின்று வாங்குறாங்க. அவர் எப்ப வாராருன்னு பார்த்து சொல்றார், வந்தவின் மனைவி யாரும் வாய்தலின் என்று வாங்கி சிந்தையில் விரும்பி. இதெல்லாம் செய்யணும் ரொம்ப மனசார. எப்போ? ராத்திரி 11 லைட்டு கிடையாது, ஞாபகம். மழை பெய்யுது, வெளியே வீடு ஒழுகுது, எரிக்கிறதுக்கு விறகு இல்லை. இப்ப மாதிரிலாம் கேஸ் இண்டக்ஷன் இல்ல, கரண்டே கிடையாது அப்படின்னா இண்டக்ஷனு. கேஸ்லாம் இல்ல, விறகு அடுப்பு. விறகு அடுப்புக்கு விறகு இல்லை, வேற எதோ வச்சு எரிப்பீங்க. மணி எத்தனை? நைட்டு 10:15. வெளியே மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. சொல்றாரு, சிந்தையில் விரும்பி. அதுதான் நன்றிகொள் மனை. அதுக்காக சொல்ல வந்தேன். சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தளல் அடுப்பின் மூட்ட விறகில்லை என்ன மேலோர் அந்தமில் மனையில் நீடும் அலச்சினை அறுத்து வீழ்த்தார். மேல கூடையில் இருக்கிற கம்ப அறுத்துடலான்ட்டாங்க பாருங்க சார். சார் இப்படியெல்லாம் கூட, அதாவது இந்த பெரிய புராணத்துல சில நிகழ்வுகள் எல்லாம், நிறைய நிகழ்வுகள் இப்படித்தான். அப்படின்னா என்னன்னா, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். இது ஏதோ எழுதப்பட்ட கதையோ காப்பியமோ கிடையாது. இது வரலாற்று செய்திகள். இப்படி இருந்திருக்கிறார்கள். ராத்திரி 10 மணிக்கு மேல இவங்களே 2 பேரும் சாப்பிட குணம் இல்லாம, பரம்பரை ஏழை கிடையாது, வசதியா இருந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள். அதெல்லாம் யோசிக்கணும். நல்லா இருந்த குடும்பம் சார், எல்லாத்துக்கும் கொடுத்து இன்னைக்கு கடைசியில் இப்படி ஆகிடுது. இப்ப அவங்களுக்கே சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ராத்திரி ஒரு அடியார், சாமின்லாம் அப்ப தெரியாதுல்ல, ராத்திரி ஒரு அடியார். அவர் அவருக்கு என்ன பண்ணாங்க, முதல்ல அந்த அவர் மலையெல்லாம் நனைஞ்சு வச்சிருக்காரு. அவர் முதல்ல தோத்தி இது பண்ணி முதல்ல அவருக்கு ஒரு உட்கார இடம் எடுத்து, இங்கே வீடே ஒழுகிட்டு இருக்கு அங்கனே, அதுல ஒழுகாத ஒரு இடம் பார்த்து அவரை முதல்ல உட்கார வச்சு அவருக்கு இரவு உணவு எடுக்கணும்னு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வயல்ல போய் நெல்ல ராத்திரி கொண்டு என்னைக்கு சார் சமையல் ஆகும்? தாய்மார்கள் எப்பவுமே அமைதி ஆயிட்டாங்க. அதெல்லாம் நைட் ஆகிடாது சார். அரிசி வச்சு ஒரு சாம்பார் ஒரு பொரியல் வச்சு வைக்கனாலே 2 மணி நேரம் ஆகுது எங்க வீட்டுல எல்லாம். நீங்க நெல்லை கொண்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த விட்டம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏயா அறிவு இருக்காயா, நெல்லையா கொண்டுருவேன். நெல்லை கொன்ற சொன்னது அந்த அம்மா தான். அவர் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்காரு, என்ன பண்ணன்னு தெரியல. அதுதான் நன்றிகொள் மனை. அதுக்காக சொல்றேன். அந்த அம்மா சொல்லுது, கவலைப்படாதீங்க, நீங்க பகல்ல கொண்டு போய் விளைச்சிங்களேன், அந்த நெல்லை அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு இருந்தீங்க, அதை வச்சு ஏதாவது இப்ப மேனேஜ் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு. அவன் அதை போய் எடுத்துட்டு சார். வயல்ல விளைச்ச நெல் எப்படி சார் வந்துருக்கும்? சேரும் அதுவுமே எனக்கு கொஞ்சம் அழிட்டு வந்திருக்காருங்க, ஒரு வாரியில போட்டு கொஞ்சம் அழிட்டு தான் கொடுத்துருக்காரு. அந்த அம்மா அதை சேர்த்தெல்லாம் கழுவி அதுல இருந்து நெல் எடுத்து நெல்லை குத்தி, ரைஸ் மில்லாம் உண்டு. என்னங்க? சரி சரி, வரவே இருக்கும். அதனை எடுத்துட்டு உடனே அரிசியாக்கி சோறாக்கிடலாமா? ராத்திரி 10:45 அந்த அம்மா வறுத்து எடுத்திருக்கோம். இந்த ஆளை நெல்ல வறுத்து இருக்காது இன்னைக்கு உள்ள காலமா இருந்தா. இப்படி வந்தான் பாத்தீங்களா ஒருத்தன், அவனை உட்கார வச்சு சோறு போடலாம நமக்கு தாலி கட்டணும் ஒருத்தனுக்கான, அவனையும் சேர்த்து வறுத்திருக்கும் இந்த காலம்னா. நல்லா ஞாபகம். அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதுதான் கடவுள் மகனுக்கு வார்த்தை எப்படிப்பட, நன்றி கொள் மனையில் சென்றேங்கிற வீட்டுல, நன்றி கொள் மனையில் சென்றே யாரும் நல் உணவு மாந்தி அப்படிங்கிற. ஏன்னா நல்ல உணவு சாப்பிட்டு அன்றிரு மேன்மையாளர் அருந்துயில் பயிலும் காலை படுத்து தூங்குறாங்க. அதான் அருந்துயில்ங்கிற காரணம் சொன்னேன். சொல்லி அழகுற மன்றிலாடும் ஐயர் கை பிரம்பு தாங்கி தலை சடை முடியும் மேனி சாத்திய நீருமாகி விளைதரு வடிவம் கொண்டு வெளிப்பட கனவில் வெய்யோன் எழுவதன் முன்னர் எய்தி யாவர்க்கும் இது புகன்றார். என்ன அருளிப்பாடுவார்!
3000 மந்தனர்கள் கனவுலையும் சுவாமி வந்தாங்க. ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, யாரோ ஒருத்தருக்கு போய் சொல்லி இல்ல, அனைத்து அந்தணர்கள் கனவுலையும் போய் எப்படி கோலத்துல வந்தான்ங்கிறார். அது சொல்றார். அழகுற மன்றிலாடு மையர், மன்றிலே ஆடுகின்ற அந்த அழகான கோலம், அதில் அழகுற மன்றிலாடு மையர், பொன்னாலான புண்டு போட்ட கை பிரம்பு, அதனால கையல் பிரம்பு தாங்கி, தலை சடை முடியும், சுவாமிக்கு சடை முடியும், மேனி சாத்திய நீரும், உடம்பெல்லாம் திருநீரா இருக்கிறான், மேனி சாத்திய நீருமாகி, விளைதரு வடிவம் கொண்டு, விளைதரு வடிவம்னா எல்லாரும் விரும்புகின்ற மாதிரி வடிவம்னு அர்த்தம். சுவாமியை பார்த்தா அப்புறம் யாருக்கு சார் பிடிக்காது? அப்படி ஒரு கோலத்துல வந்திருக்கான். விளைதரு வடிவம் கொண்டு வெளிப்பட கனவில் வெய்யோன் எழுவதன் முன், சூரியன் வர முன்னாடி, அப்படின்னா காலையில ஒரு 4 மணி 3:30 மணி 4 மணி வந்திருக்கான். வெய்யோன் எழுவதன் முன்னர் எய்தி, எய்தின வந்து யாருக்கும் இது புகன்றார், வந்து அவங்க கனவுல ஒண்ணு சொல்றார். அப்படி அவன் கனவுல இந்த மாதிரி வாரது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பல பேருடைய கனவுல வந்தது எங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திருநெல்வாயில் அறத்துறையில ஞானசம்பந்தம், அருமையான இடம், திருத்தூங்கானை மாடத்துல வழிபாடு செஞ்சுட்டு அப்பாவும் பிள்ளையுமா வராங்க. அது வரைக்கும் கும்மான வரைக்கும் அடிக்கடி அப்பா தோல்லே தான் இருந்து வந்தது பிள்ளை. நிறைய இடங்கள்ல அப்பா தோல்ல தான் இருந்தார். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிறார். அதனால வந்து அவரே நான் இறங்கி நடந்து வரேங்கிறார். அப்பா தோல்ல இருக்கல. தூங்கானை மாடத்துல இருந்து இறங்கி நடந்து வராங்க, மாரன்பாடி வராங்க. அப்பா ரொம்ப வருந்துறார். அந்த வெயில், குழந்தை சின்ன குழந்தை கால் ரொம்ப நோவா அப்படி நடந்து வருதே அப்படின்னு அப்பா வருந்துறார். இருந்த வெயில் கூட இருந்த அடியார்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் சோர்வடைகிறாங்க. ஏன்னா அந்த வெயில்ல மாரன்பாடியில வந்து தங்குறாங்க. மறுநாள் வந்து திருநெல்வாயில் அறத்துறை போகணும். அங்க மாரன்பாடியில இரவு எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. திருநெல்வாயில் அறத்துறையில இவருக்கு நடந்து வர வேண்டாம்னு சுவாமி இவருக்காக ஒரு முத்து பல்லக்கும், மேல வந்து வெயில் படக்கூடாதுங்கிற முத்து சிவிகையும், வெள்ளியில சின்னங்களும், இதையெல்லாம் திருநெல்வேலியில் அறத்துறை கோயில்ல கொண்டு வச்சு, யாரு சுவாமி கொண்டு வச்சு, அன்றைக்கு அங்கு பூஜை பண்ணக்கூடிய அந்தணர்கள் அனைவர் கனவிலும் போய் சுவாமி சொல்றான், இதெல்லாம் நான் கோயில்ல வச்சிருக்கிறேன், காலையில நீங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு மாரன்பாடியில ஞான சம்பந்தம் நம்மளை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கிறான், அவன் நடக்க வேண்டாம், நீங்க போய் அவனை இதுல கூட்டுவாங்கிறார். கூட்டுவாங்கன்னு இங்க சொன்னது மட்டும் இல்ல, ஞான சம்பந்தர் கனவுல அது நிர்வாயில் அறுத்துறை கோயில்ல வச்சிருக்கிற அந்தணர்கள்ட்ட சொல்லிட்டேன், நீ அதனால ரொம்ப கால் நோவா நடக்க வேண்டாம், அவங்க வருவாங்கிற. என்ன எப்படி பண்ணிருக்காரு? ஞான சம்பந்தன் நம்பால் அணைகின்றான், மானமுத்தின் சிவிகை மணி குடை ஆன சின்னம் நம்பால் கொண்டு அதுங்களை கோணவன்பால் அணைந்து கொடும் என, இதை கொண்டு போய் அவருக்கு கொடுங்கன்னு இந்த அந்தணர்களுக்கெல்லாம், நீடு வாழ்வதியாகும் நெல்வாயிலின் மாட மாமனை தோறும் மறையோர்க்கு கூடும் கங்குல் கனவில் குலவரை தேடு சேவடி தோன்ற முன் சென்று, பூஜை செய்யக்கூடிய அந்தணர்கள் அவ்வளவு பேர் கனவுலையும் போயிருக்கிறாங்க. காலையில அவங்க கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி நேற்று ஒரு கனவு உண்டேங்கிறாங்க. எல்லாரும் அதான் சொல்றாங்க, நான் கனவு உண்டேன்னு, நானும் கனவு உண்டேன்னு. கோயில திறந்தா ராத்திரி பள்ளியரை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்கு. காலையில வந்து திருப்பள்ளி எழுச்சி காலையில் வந்தா உள்ள ஒரு வெள்ளி சிவிகை வெள்ளி பல்லக்கெல்லாம் உள்ள உட்காந்துருக்கு. எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை இங்க பாக்குறதுக்கு வந்து இவரை அணைச்சிட்டு போறாங்க. அப்பதான் எடுத்து அங்க வந்த உடனே, எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமற் கடவுளின் ரேத்தி சிந்தை செய்பவர்கல்லால் சென்று கை கூடுவதென்றால் கண்டமா மலர் உந்தி கடும் புனல் நிவா மல்கு அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகளம் அருளியேன்னு பார்த்தார். இன்னைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை, அந்த பதிகத்தை பாடணும் அப்படின்னா ஒரு வாகன யோகம் வந்து உண்டு. ஏதோ ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் நாளா நினைக்கிறோம், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா எந்த ஈசன் எம்பெருமான் பதிகத்தை நினைச்சு பாடினா, ஏதோ பேங்க் லோனாவது உடனே கிடைக்க கார் வாங்குறது கொடுங்க, எப்படி வந்தெல்லாம் கேட்கக்கூடாது. ஆனா காரை விட்டுக்கோ, சுவாமி கொடுக்குறான் இன்ன வரைக்கும் கொடுக்குறான். கூட அந்த எந்த ஈசன் எம்பெருமான் குருநாதர் சுவாமி சொல்லுவாங்க,
மறையுடையாய் தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்றுனை பேசினல்லால் குறைவுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார். என்ன கொள்கை அங்க சொல்லல, கொள்கையினால் உயர்ந்தன்றார். என்ன சார் கொள்கை சொல்லல, இங்க சொல்ற எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுளந்தேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவார். அதுதான் கொள்கை. பெருமானை தவிர, நீ பேச்சு அருமலா தான் சொன்னோம், அவனை தவிர வேற யாரையும் வழிபட மாட்டோம் ஒரு கொள்கை. அந்த கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களமே. திருமுறைகளை எப்படி அதெல்லாம் குருநாதர்கள் சொல்றாங்க. அதனால சொன்னாரு. இப்ப அவங்க கனவுல போய் அதுக்காக சொல்ல வந்தேன். அது மாதிரி இங்க அங்கேயும் போய் அந்தணர்கள் கனவுல அப்படின்னா ஒருத்தர் கனவுல 2 பேர் கனவுல இல்ல, பூஜை செய்யற 10 பேர் கனவுலையும், இங்க 3000 பேர் கனவுலையும் என்ன பண்ணா ஒரே வடிவத்துலதான் போயிருக்கான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய், ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கமா போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நான் பார்த்த கனவு சிறப்பு, நீ பார்த்த கனவு சிறப்புன்னு சண்டையாயிரும் காலையில. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த கோலம் கொடுத்தான் அதனால அவன் சொல்ல வந்து செய்தி இதுவோ, இந்த கோலம் பார்த்தா இது சொல்ல வந்து செய்தி இதுவோன்னு குழப்பம் வந்துடும். இல்ல, ஒரே கோலம் வந்து புகன்றார். என்ன சொன்னார் அதை சொல்ல பாருங்க. என்ன சொன்னார் பாருங்க. எடுத்த உடனே என்ன சொல்ல, வருந்துவது ஒளிமென் சாமி. ஏன்னா இவங்கெல்லாம் நாளை காலையில புத்தரை போய் வாதில் வந்து அது இதுன்னு ஒரு சின்ன மனக்கலக்கத்துல படுத்திருக்கிறாங்க. அதை உடனே வந்து சுவாமி தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சு என்ன பண்ண, இதுதான் சொல்றேன், வழிபாடு செய்யறவங்களுடைய மனசு என்னன்னு அவனுக்கு தெரியும். மனசுக்குள்ளே இருக்கிறத பார்த்து சரி பண்ணி கொடுக்கறது அவன் பொறுப்பு, அவன் வேலை. அதை செய்யற கருணையும் அவனுக்கு. அதனால இவங்கெல்லாம் ஒரு கவலையில இருந்தாங்க. நாளை காலையில போய் அந்த புத்தன் கூட அவன் என்ன பேச போறான்னு தெரியல அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன கவலை மனசுல. எடுத்த உடனே வருந்துவது ஒளிவென் என்ன செய்யணும், நம்மூர் எல்லையின் வைகி அன்பால் இருந்த நம் வாத ஊரன் இவ்வூரை கேட்ட போதில் பொருந்திய தர்க்க நூலால் புத்தரை வெல்வான் இன்னே அருந்தவம் உடைய நீர் போய் அழைத்திடும் அவனை என்றார். அதாவது இதெல்லாம் எப்படி சொல்லணும்னே தெரியல. அந்த அந்தணர்கள் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறாங்க. சுவாமி அவங்க கனவுல வாரா, மாணிக்க வாசகர் போல எவ்வளவு உயர்வுல இருக்கிறாரு. சுவாமி வந்து இவங்க கனவுல போய் நீங்கள்லாம் போய் மாணிக்க வாசகர் கூப்பிட்டாங்க, அவன் பார்த்துக்கிடுவான்னு சுவாமி ஒருத்தரை டிபீட் பண்றாருன்னா அப்ப அந்த மாணிக்க வாசகர் எங்க இருக்காரு சார்? எவ்வளவு உயரத்துல கொண்டு வச்சிருக்காரு. திருவாசகம் படிக்கும் போதெல்லாம் அந்த உணர்வு வரலாம். நம்ம என்னமோ மாணிக்க வாசகர் உயர்வு வைக்கிறது இல்ல, சுவாமி வச்சிருக்கான் மாணிக்க வாசகர் அந்த இடத்துல. புத்தரை வெல்றதுக்கு யார் அவன் மனசுல வச்சிருக்கான்? மாணிக்க வாசகரை கூட்டு போய் நீங்க பண்ணுங்க. 3000 பேரும் படை திரண்டு அவன் மண்டபத்துல வாசல்ல போய் நிக்குது, வாங்க வாங்க பிளீஸ் அப்படின்னு. அப்ப எப்படி இருந்திருப்பார் பாருங்க. அது சொல்றார், வருந்துவது ஒளிமென் நம்மூர் எல்லையின் வைகி அன்பால் இருந்தனன். அது கூட ஒரு பெரிய உரை எழுதுறார். அந்த இடத்துல வேற்பிள்ளை வந்து ரொம்ப ஆழமா என்ன சொல்றாரு, நம்மூர் எல்லையின் வைகி அப்படின்னாரு. சிதம்பரம் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படி 1/2 கிலோமீட்டர் தள்ளி அங்க உட்கார்ந்துருக்காராம். அதுக்கு ஒரு உரை எழுதுறாரு, ஊர் எல்லையின் வைகின்றார். அப்படின்னா ஊருக்கு வெளிப்புறத்தார். தில்லையே சிவலோகம் ஆதலால் ஞானிகளும் அங்க இருக்க தயங்கி ஊரின் வெள்ளையில் இருக்கிறார். ஏன்னா அப்படி யார் அங்க முக்தி பெற்ற ஆன்மாக்கள் தான் உள்ள இருக்க முடியும். அதனால தில்லையே வந்து சிவலோகம். தில்லை சிவலோகம் எங்க சொல்லுச்சு அப்படின்னா இதுல திருவம்பாவில் இவர் சொல்லி வச்சார், கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலம். அதனால அவன் சிவலோகம் தான் அவனுடைய தேசம். அவன் தில்லையில இருக்கான்னா தில்லையும் சிவலோகம். ஆனால அது சிவலோகம். அதனால ஞானிகள் கூட என்ன பண்றாங்களாம், அங்க உள்ள இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு மாணிக்கவாசகருடைய எளிமை பாருங்க. அதனால அவர் ஊருக்கு வெளியே இருக்காராம். அதனால ஊருக்கு வெளியேன்னு சாமி சொல்லிட்டான். சொல்லிட்டு ஏனையோர் போல ஊருக்கு வெளியே இருக்கிற ஒருத்தன் இவங்க நினைச்சிடக்கூடாதுன்னு சுவாமி ஒரு வார்த்தை போட்டான், அன்பால் இருந்த நன். அப்படின்னா என் மேல ரொம்ப அன்பு கொண்டவன் அர்த்தம். யார் சர்டிபிகேட் கொடுக்குறா? சுவாமி கொடுக்குற. அவர் வெளியே இருந்ததுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லி, ஆனா அது வெளியே இருந்தானா எல்லாரும் மாதிரியும் வெளியே இருந்தான் நினைச்சிடக்கூடாதுன்னு சுவாமி எவ்வளவு கவனமா சுவாமி செய்யறான். கடவுள் மாமுனிவர் எவ்வளவு கவனமோ அதை கொண்டாடுறார். வேற்பிள்ளை அந்த நுட்பத்தை நமக்கு எடுத்து கொடுக்கிறார். அதுதான் சிறப்பு. அதனால நம்மூர் எல்லையின் வைகி
அன்பால் இருந்த நன்வாத ஊரன் இவ்வுரை கேட்ட போதில் அப்படின்னாரு. நீங்க போய் சொன்னீங்கன்னா போறோம் இத, அவன் தர்க்க ரீதியா நாளைக்கு புத்தரை வெல்வான். நீங்க ஒன்னும் கவலைப்படாது, அந்த பொறுப்பு அவன் பார்த்துக்கிறான். சொல்றார், கேட்ட போதில் பொருந்திய தர்க்க நூலால் புத்தரை வெல்வான் என்னே அருந்தவம் உடைய நீர் போய். இவ்வளவு சொல்லிட்டு இந்த அந்தணர்களை ஒரு தூக்கினார். என்ன சொன்ன, அருந்தவம் செய்த நீங்கள்லாம் போய் அவனை போய் அடைங்க. சாமி பாருங்க, அட முட்டா பொருளா போய் அவனை போய் கூப்பிடுங்க, போங்க வந்துட்டாங்க எல்லாம் காலையில எந்திரிச்சுங்க சொல்லல. நயம் பார்த்துங்க, மாணிக்கவாசரை கூப்பிட போய் சொல்ற, இவங்க கனவுல வந்திருக்கிறார். அதனால இவங்க தவம் செய்ய போய் தானே கனவுல வரார். அதனால இவங்களையும் வார்த்தை எப்படி போட்டார், அருந்தவம் உடைய நீர் போய் அழைத்திடும் அவனை அப்படின்னு சொன்னார். கனவுல சுவாமி இங்க அருளியதும் அங்க இதுலயும் அப்படித்தானே செஞ்சார். நம்ம என்னமா திருநாளை போவார் கனவுல வந்தார், திலகவதியார் கனவுல வந்தார். இவர் இங்க வருந்துவது ஒளிமின்னர்ல, நின்னுடைய கவலை ஒளி. அம்மா இது பண்றதுக்காக வரும் பொழுது அங்க அந்த வார்த்தை இப்படியே சொல்றார், உன்னுடைய மனக்கவலை ஒளி நீங்கிறார் சுவாமி. மண்ணு தபோதனியார்க்கு கனவின்கண் மளவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒளி நீ உன் உடன் பிறந்தான். ஏன்னா அந்த அம்மா அதான் முதல்ல கேட்டு, என் பின்னே வந்தோனை பரசமய குழியிலிருந்து மீட்டருள வேண்டும், அதான் வழிபாடு. இப்ப சுவாமி அதை அப்படியே சொல்றார், உன் உடன் பிறந்தான் முன்னமே முடியாகி எமையட தவமுயன்றான் அன்னவனை இனிச்சூளை மடுத்தாழ்வன் என அருளி. அவருக்கு சூளை கொடுத்து ஆட்கொள்ற, நீ கவலைப்படாதேன்னு உன்னுடைய மனக்கவலை ஒளி. சுவாமி இங்கே இவங்களை என்ன சொல்றாரு பாருங்க, வருந்துவது ஒளிமென். இதெல்லாம் புராணத்துல நமக்கு கிடைக்கிற பெரிய செய்தி. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னன்னு வெளியே சொல்ல முடியாம ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கிறோம். சில நேரங்கள்ல ஏன் வருந்துறோம்னு கூட சொல்ல தெரியாத அளவுக்கு வருத்தத்துல இருக்கும். ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஏன் எல்லாம் வினை பண்ற வேலை. அப்ப இந்த வருத்தத்துக்கெல்லாம் முதல்ல யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சில வருத்தங்களை எல்லாம் பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்ல முடியும், சில வருத்தங்களை ஒய்ஃப்ட்ட சொல்ல முடிய மாட்டாங்க, ஹஸ்பண்ட சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்யூஷனும் இல்லை, சொல்லி அவங்களும் வருத்தப்படுவாங்க. நம்மளோட போட்டு ஏன் போட்டு அவங்களையும் போட்டு வருத்தப்பட வைப்பாங்க. ஆனா ஒருத்தர்கிட்ட போய் சொல்லலாம், யார்கிட்ட? சுவாமிட்டு. இன்னும் ஒருபடி மேல அவன்கிட்ட சொல்லணும்னே இல்லை, வழிபாடு செஞ்சோம்னா அவ்வளவு பேர் மனசையும் அவன் பார்த்துட்டே இருக்கான் வீடியோல. ஏன்டா கவலைப்படுறீங்க? இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, வந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க. சுவாமி என்ன பண்ணா, அவங்க கவனம் போய் வருந்துவது ஒளிமென். நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, அதுக்கு சொல்யூஷன் எங்கன்னா ஊர் எல்லையில வா நம்பால் அன்பன் வாத ஊரன் இருக்கிறான், தவத்தால் உயர்ந்தவர்கள் நீங்கள் போய் அவனை அலையுங்கள். என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு காலையில. கண்டனர் கனவு தன்னில் விழித்தனர் கனகமன்றில் ஒன்றொடிவாக நண்பால் உரைத்தது கருத்தில் ஆய்ந்து கொண்டனர் மகிழ்ச்சி செங்கை குவித்தனர் முடியில் கோவில் மண்டபம் இசையில் எல்லா மாந்தரும் தொக்கார். இந்த கனவு கண்டு காலையில எந்திரிக்கும் பொழுது ஒரே உற்சாகம். ஏன்னா இந்த கனவுல முடிச்சிட்டாங்க. கண்டனர் கனவு தன்னில் விழித்தனர். அன்னைக்கு சிதம்பரம் ஊர்ல 3000 பேர் ஒரே நேரத்துல முடிச்சிருக்காங்க சாமி. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 3000 ஒரே கனவு கண்டிருக்கு. அதனால கண்டனர் கனவு தன்னில் விழித்தனர் கனகமன்றில் அப்படின்னா கனக சபையில் ஒன்தொடி பாகன் அப்படின்னு அம்மாவை பாகமா கொண்டவன் அன்பால் உரைத்தது, அவன் நம்ம மீது கொண்ட அன்பினால் அவன் உரைத்தது கருத்தில் ஆய்ந்து மனசுல அப்படியே நிக்குதுப்பான். கொண்டனர் மகிழ்ச்சி செங்கை குவித்தனர். காலையில எந்திரிக்கும் பொழுது அப்படி எந்திரிக்கிறாங்க. முடியில் கோவில் மண்டபம் இசையில் எல்லா மாந்தரும் தொக்கார். அவ்வளவு பேரு நேர காலையில என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கனவுல இருக்கும்னு தெரியாது. தனக்கு தெரிஞ்சு இவங்க வந்தாங்க. அங்க அங்க ஐயா ஏற்கனவே நிக்கிறாங்க, நான் அப்படி இருக்கணும் ஒண்ணு. அப்படி பார்த்தா அவங்க சொல்லாங்க நாங்க ஒண்ணு, இவங்க சொல்லாங்க நாங்க கனவு உண்டேன்னு. என்ன கனவு கொண்டோன்னு அவங்க சொல்றாங்க.
அப்படியே இந்த என்ன நடந்ததோ அப்படியே இருந்ததுன்னு அதுதான் சொல்றாங்க. அடுத்த பாட்டுல சொல்றாரு, புல்லறிவுடைய புத்தன் புகன்றதற்கு இறங்கி பின்னர் எல்லையில் கருணையான் வந்து திருங்கனவு அதனில் எய்தி சொல்லிய மொழியினாலே சோதிகொள் முகத்தராகி வல்லிருள் குவிந்து வெய்யோன் வரவிரி கமலம் ஒத்தார். ஒவ்வொரு அந்தனருடைய முகம் எப்படி இருந்ததுங்கிறார் கடவுளுடைய. ஏன்னா முந்த நாள் ஒரு சின்ன கவலை, இப்ப எப்படி இருந்தாங்கிறார். புல்லறிவுடைய புத்தன் அப்படின்னா அறிவில்லாத புத்தன். புல்லறிவுடைய புத்தன் புகன்றதற்கு அவன் சொன்னதுக்காக வருத்தப்பட்டு இறங்கி பின்னர் எல்லையில் கருணை யான், எல்லையில் கருணையான் சுவாமி, எல்லையில்லாத கருணையான் வந்து இது கனவு அதனில் எய்தி, அவன் நம்ம கனவுல வந்து சொல்லிய மொழியினாலே சோதிகொள் முகத்தராகி, முகத்துல ஜோதி இருந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி, சோதிகொள் முகத்தராகி ஒரு உமை வர போடுறாரு. வல்லிருள் குவிந்து வெய்யோன் வரவிரி கமலம் ஒத்தா, அந்த இருள் நீங்கி சூரியன் வந்தவுடனே அந்த தாமரை மலர்ந்த மாதிரி எல்லாருடைய முகத்திலே பிரகாசம். கோயில்ல இருந்தா ஒவ்வொருத்தரும் அப்படியே ரொம்ப பிரகாசமா இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்த கனவு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வந்து எனக்கு தெரியும். ஆனா என்ன பார்த்தா ரொம்ப பிரகாசமா இருக்கு, நான் பாக்குற உங்க முகம் பிரகாசமா இருக்கு, நீங்க பாக்குறீங்க அவங்க முகம் பிரகாசமா இருக்கு, எல்லாருமே அப்படி பிரகாசமா கோயில்ல நிக்கிறாங்க. இப்ப பேசுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். தெய்வீகமான மன்றில் திருநடம் புரியும் நாதன் தைவரும் நீரும் செய்ய சடையும் நற்பிரம்பும் தாங்கி மைவிரி கங்குற்காலை வந்து நன் மகிழ்ச்சியெய்த இவ்வகை மொழிந்தார் என்றே யாவரும் கனவு சொன்னார். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. இப்போ அதான் சொல்ல வந்தேன். அழகுற மன்றிலாடும் ஐயர்கை பிறம்பு தாங்கி தலை சடை முடியும் மேனி சாத்திய நீருமாகி அப்படி போனார்னு 33வது பாட்டுல சொன்னார். அதே கோலத்தை இப்ப எல்லாருமா சொல்றாங்க. தெய்வீகமான மன்றில் திருநடம்புரியும் நாதன் தைவரம் நீரும் செய்ய சடையும் நற்பிரம்பும் தாங்கி, இதைத்தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஒண்ணு போல மைவிரி கங்குல் காலை, காலையில வந்து நன் மகிழ்ச்சி எய்த இவ்வகை மொழிந்தார், இவ்வகை மொழிந்தார் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா வாதவூரனை போய் கூப்பிட்டுக்கன்னு சொன்னாங்கன்னு. இவ்வகை மொழிந்தார் என்று யாவரும் கனவு சொன்னார். அப்ப எல்லாருடைய கனவுல அப்படிதான் வந்திருக்கார். அதனால எல்லாரும் அத சொல்றாங்க. இப்ப சொன்ன உடனே முடிவு பண்றாங்க அவர்கிட்ட போலாம். அத்தனை மன்றுள்ளாடும் ஐயனை வியந்து கூறி தத்தமில் அன்பு கூர்ந்து தனித்துள வருத்தம் நீங்கி மெய்த்தவ வாத ஊரர் மேலிடத்து அணுகுவோம் என்று உத்தம பண்ணசாலை ஒல்லையில் குறுகினார்கள். போயிட்டாங்க எல்லாரும். 3000 அங்க போய் நிக்குது. அது சொல்ல அத்தனை பெருமானை மன்றுள்ளாடும் ஐயனை வியந்து கூறி அப்படின்னா அவனை வணங்கி, அவனை பெருமானை நன்றி உணர்வோட வணங்கி தத்தமில் அன்பு கூர்ந்து, அவங்க மனசுல சுவாமி மேல அன்புல தத்தமில் அன்பு கூறி தனித்துள வருத்தம் நீங்கி, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வருத்தம் நேர்த்து அதெல்லாம் இப்ப நீங்கிட்டு, அதனால எல்லாரும் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. தத்தமில் அன்பு கூர்ந்து தனித்துள வருத்தம் நீங்கி மெய்த்தவ வாத ஊரர், என்ன வார்த்தை போட்டார். ஏன்னா இவங்களை சொல்லும் பொழுது அருந்தவம் உடைய நீர் போய் அழைத்திடும். அப்ப அங்க இருக்கிறோம்னாரு உண்மையான தவத்துல உயர்ந்தவர். அதனால மெய்த்தவ வாத ஊரர், அவர் இருக்க இடத்த என்ன சொல்ல, மேல் இடத்து அணுகுவோம் என்று. எல்லா கனக சபையில பூஜை பண்றது சொல்லுது மேலிடத்துல இருக்கிற அவர்கிட்ட போலாம் அப்படின்னு. மாத ஊரரை எங்கொண்டு வைக்கிறார் பாருங்க கடவுள் மாமனியர். அட மேலிடத்து அணுகுவோம் என்று உத்தம பண்ணசாலை, ஏதோ சாதாரண இடமா சொல்லல, அந்த உயர்ந்த இடம். அதனால உத்தம பண்ணசாலை ஒல்லையில் குறுகினார்கள். ஒல்லைன்னா விரைந்து சென்றார்கள். நேருடனே நேர எல்லாரும் பாஞ்சு அங்க போயிட்டாங்க. 3000 அங்க போய் நிக்குது. கூடினர் பண்ணசாலை கூர் அருள் குன்றை அன்பால் நாடினர் உவந்து கண்டார்
நளின வாகனத்தின் மீது பீடினர் இருந்த யோகம் பெயர்ந்தனர் வியந்து மன்றில் ஆடினர் உரைத்த எல்லாம் ஆங்கவர்க்கு இயம்பினார்கள். அப்பா, கூடினர் அப்படின்னு எல்லாம் பண்ணசாலை முன்னாடி போய் கூடினர். கூர் அருள் குன்று. மாணிக்கவாசர் என்ன வார்த்தையை போட்டார் பாருங்க, அருள் குன்றுனர். அதுக்கு இவர் எழுதுறாரு, பின்னால் திருவாசகம் தரை இருக்கின்ற அருள் குன்று அப்படிங்கிறார். ஏன்னா அவர் சொல்ல சொல்ல சாமி எழுத போறார் பின்னாடி. அதனால பண்ணசாலை கூற அருள் குன்றை அன்பால் நாடினர் போனவங்கள்லாம் உவந்து கண்டார் மகிழ்ச்சியோட. எப்படி இருந்தார்? நளின வாகனத்தின் மீது பீடினர் இருந்த யோகம். நளின வாகனம்னா பதும ஆசனத்திலே யோகத்துல இருந்தார். பதுமாசனம் நம்ம இன்னைக்கு பத்மாசனம் சொல்றோமே, அந்த மாதிரி 2 தொலை 2 காலையும் வச்சு பதும ஆசனத்திலே அவர் யோகத்துல இருந்திருக்கிறார். அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு. சொல்றார், பீடினர் இருந்த யோகம் பெயர்ந்தனர். இவங்கெல்லாம் போனோன்னா யோகத்துல இருந்து கொஞ்சம் கலைஞ்சு வெளியே வர. 3000 வெளியே வந்து சதம் போடுது வந்தது. அந்த சத்தத்துல யோகம் கொஞ்சம் கலையுது. பெயர்ந்தனர் இவங்கள்லாம் வியந்து அப்படின்னு நம்ம மகிழ்ந்து பணிவா. மன்றில் ஆடினர் உரைத்த எல்லாம். மன்றில் ஆடின சுவாமி தம்முடைய கனவிலே உரைத்த எல்லாம் ஆங்க அவர்க்கு எம்பினார்கள். எல்லாருமா சொல்றாங்க, எங்க 3000 பேர் கனவுலையும் சபாபதி கனவுல வந்து இந்த மாதிரி புத்தரை வந்து வாதில வெல்லுறதுக்கு உங்களை வந்து அணுக சொன்னார். அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரீர் வரணும். அதானே வந்து நிற்கிறாங்க, அங்கேயே நிற்கட்டும். அடுத்த வாரம் நம்ம மாணிக்கவாசரை கூட்டிட்டு வந்து, அதனால கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். பாவம் என்ன களைப்பாங்க போயிருக்காங்க. அதனால அவரோட பேசி மழுந்து அவங்க அங்கே இருக்கட்டும் பண்ணசாலையில. அடுத்த வாரம் நம்ம மாணிக்கவாசரை கூட்டிட்டு வந்து புத்தர் ஒரு வழி பண்றோம். அது வரைக்கும் அவரை ஒரு நாள் இருக்க சொன்னாங்க. நம்ம ஒரு வாரம் புத்தனுக்கு இடம் கொடுத்து இருக்கட்டும், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி, இதற்கெல்லாம் துணையா இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் விழா ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப 2-3 வாரமா கொஞ்சமா மகளிர் அணி கூட்டம் கூட்டிட்டு வருது. முன்னாடி 4, 5, 7 இப்போ ஒரு 25 வந்துருச்சு. அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அது எல்லாம் புத்த சமயத்தை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் வராங்க. அதனால வாதில வெல்லுறதுக்கு நம்ம டீமும் ஸ்ட்ராங் ஆயிட்டு. அதனால எல்லோருக்கும் என்னுடைய அன்பை நன்றின்னு சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசைக குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.